மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தோடனையும் நம்ம கதையோட ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவனை பார்த்தாலே ஒரு கம்பெனிக்கு சிஇஓ மாதிரி தான் இருக்கும். அப்ப அவனோட அசிஸ்டன்ட் இவனுக்கு கால் பண்ணி, ஃபிளைட்டுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்கு, நீ இந்தோனேஷியா போக தான் போறியா அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவும் என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்ல, நான் இந்தோனேஷியா போக தான் போறேன் அப்படின்ட்டு கிளம்புவான். அதுக்கு அடுத்து 2 மாசம் கழிச்சு இந்தோனேஷியால இருக்கிற ஒரு ஹோட்டலோட கிச்சன்ல தான் காட்டுவாங்க. அங்க இருக்கிற செஃப்ஸ் எல்லாருமே அப்படி மும்மரமா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் ஒரு பிரானை ரொம்ப நேரமா உட்கார்ந்து உரிச்சுக்கிட்டு இருப்பான். யாருடா அதுன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ. பெரிய பணக்கார மாதிரி இருந்தவன் இப்ப இங்க வந்து ஒரு கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுவும் அவன் வேமாலாம் ஒர்க் பண்ண மாட்டான், ரொம்ப ஸ்லோவா ஒர்க் பண்ணுவான். இதனால அங்க இருக்கிற மேனேஜர் எல்லாருமே நம்ம ஹீரோ பிடிச்சு திட்டுவாங்க. ஆனா அப்ப அங்க இருந்த ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இவன் பக்கத்துல அப்படியே வந்து, இங்க பாரு, பிரானை கிளீன் பண்றது ஒன்னும் அவ்வளவு பெரிய வேலைலாம் கிடையாது, நான் சொல்லி தரேன் அப்படின்ட்டு ரொம்ப காமா வந்து நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவா. ஆக்சுவலி இவ பேரு மாயா, இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவளுமே இந்த கிச்சன்ல ஒர்க் பண்ற ஒரு குக் தான். அப்படி இவங்க எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப இந்த இடத்துக்கு ஹெட் செஃப் ஒருத்தவர் வருவாரு. அவர் வந்து, நான் உங்களுக்கு 2 அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறேன். கம்மிங் வெனஸ்டே ஒரு பெரிய பிசினஸ் மேன் நம்ம ஹோட்டல் சாப்பாடை டேஸ்ட் பண்ணுங்கிறதுக்காகவே அமெரிக்கால இருந்து இங்க வராரு. அவருக்கு நான் கிட்டத்தட்ட 12 விதமான சாப்பாடை ரெடி பண்ணி கொடுக்க போறேன். அதுல ஒரே ஒரு டிஷ் மட்டும் அசிஸ்டன்டான உங்களை யாரையா நான் செய்ய சொல்ல போறேன். அதுக்கு தகுதியானவங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு காம்படிஷன் நடத்த போறேன். அந்த காம்படிஷன்ல யாரு ஜெயிக்கிறீங்களோ அவங்க ஏன் கூட சேர்ந்து அந்த பிசினஸ் மேனுக்கு சமைக்கலாம், பிளஸ் ப்ரொமோஷனும் உண்டு அப்படிங்கிற மாதிரி அந்த ஹெட் செஃப் சொல்லுவான். அதுக்கடுத்து அப்படியே பிரேக் டைமும் வந்துருமா. அங்க இருந்த எல்லா குக்குமே இப்ப அந்த காம்படிஷன் பத்தி தான் பேசுவாங்க. ஆனா அதோட சேர்ந்து நம்ம ஹீரோவை பத்தியும் பேச ஆரம்பிப்பாங்க. அந்த புதுசா வந்த கொரியன் பையனுக்கு ஒழுங்கா சமைக்கவே தெரியல. அவன் கிச்சன்ல நின்னு நம்ம டைமும் சேர்த்து தான் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அப்படி இருந்தும் அவன் எதுக்கு இன்னும் இங்க வேலை பாக்குறான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவன் கொரியால பெரிய பணக்காரனா இருந்திருப்பான். அங்க ஏதாண்டு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு இங்க தலைமறைவா வந்திருக்கானோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பத்தி எல்லாரும் தப்பு தப்பா பேச ஆரம்பிப்பாங்க. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து, எனக்கு அந்த பையன் ஜாக்க பார்த்தா ஒன்னும் தப்பானவன் மாதிரிலாம் தெரியல, தேவையில்லாம நம்மளா எதுவும் கதை கட்ட வேண்டாம், அது மட்டும் இல்லாம அவன் இந்த இடத்துல நல்லா சமைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கான், அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அந்த ஜாக் சீக்கிரமாவே எல்லாத்தையும் கத்துக்குவான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி அவன் பேசுவா. இதை நம்ம ஹீரோவும் கேட்டுருவான். அதனால அப்படியே லைட்டா நம்ம ஹீரோயினை பார்த்து தேங்க்ஸ் சொல்ற விதமா ஒரு சிரிப்பு மட்டும் சிரிப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் கூட உட்கார்ந்து இருந்த எல்லாருமே, ஏ மாயா, நீ இன்னைக்கு என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்க, உன்னோட சமையல் எப்பயுமே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட லஞ்ச் எல்லாம் டேஸ்ட் பண்ணுவாங்களா. அப்ப நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் ஸ்டெல்லான்னு ஒரு பொண்ணு, நீ தான் ரொம்ப சூப்பரா சமைக்கிறியே, நான் தான் உனக்கு ஏற்கனவே ஒரு ஐடியா கொடுத்திருக்கேன்ல, இங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே உன்னோட சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும், பேசாம நீயே இங்க இருக்கிற எல்லாருக்கும் லஞ்ச் சர்வ் பண்ணி அதுல காசு சம்பாதிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோன் அப்படியே, ஐயோ எனக்கு இந்த வேலை முக்கியம்பா, நான் மட்டும் அந்த மாதிரி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி இங்க வந்து வித்த அவ்வளவுதான், என்ன வேலையை விட்டே தூக்கிடுவாங்க, அதனால இந்த பேச்செல்லாம் வேண்டாம் அப்படின்றவா. அப்ப நம்ம ஹீரோனோட போனுக்கு ஏதோ ஒரு நோட்டிபிகேஷன் வரும். என்னன்னு சொல்லி பார்த்தா அவன் நிறைய கடன் வாங்கியிருப்பா போல, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கேட்ட சொல்லி ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி அவளுக்கு வந்திருக்கும். இதை பார்த்த அந்த ஸ்டெல்லாங்கிற ஃப்ரெண்டு, என்ன வர வர அந்த கடன் கொடுத்தவங்க உன்னை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ற மாதிரி தெரியுது, நீ எப்பதான் அந்த கடன் எல்லாம் அடைக்க போற, எனக்கும் அந்த கடன் எல்லாத்தையும் சீக்கிரமா அடைக்கணும்னு ஆசை, அதான் நம்ம ஹெட் செஃப் இன்னைக்கு ஒரு காம்படிஷன் சொல்லியிருக்காருல, நான் மட்டும் எப்படியாண்டு அதுல செலக்ட் ஆயிட்டேன்னா அடுத்து எனக்கு ப்ரொமோஷனும் கிடைச்சிரும், சோ இந்த கடன் தொல்லை எனக்கு கொஞ்சமா குறையும் அப்படிங்கிற மாதிரி அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. சோ நம்ம ஹீரோயினுக்கு இந்த காம்படிஷன்ல ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம் போல. அதுக்கடுத்து இப்ப காம்படிஷன் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் மட்டும் தான் இருக்கு. இதுல கலந்துக்க போற குக்குக்கு கண்டிப்பா ஒரு அசிஸ்டன்ட்டும் கூட இருக்கணும். அதனால நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட் ஸ்டெல்லா கிட்ட போய் கேப்பா. ஆனா அந்த பொண்ணு ஏற்கனவே வேற யார் கூட பேர் ஆயிட்டா போல. சோ இப்ப நம்ம ஹீரோயினுக்கு வேற ஆப்ஷனே இருக்காது. அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் கேட்டு பாப்பாளா. ஆனா எல்லாருக்கும் ஏற்கனவே ஒரு பேர் இருக்கும். அதுல பேர் இல்லாம தனியா இருக்கிறது நம்ம ஹீரோ மட்டும் தான். ஆனா அவனுக்கு சமையல் அந்த அளவுக்கு வராது. பட் இருந்தாலும் இந்த காம்படிஷன்ல எப்படியா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் இப்ப அவன் அசிஸ்டன்டா சூஸ் பண்ணிடுவா. அதுக்கடுத்து இப்ப காம்படிஷன் ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்கிற எல்லாரும் அடிச்சு பிடிச்சு அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. பாவம் நம்ம ஹீரோனுக்கு அவ்வளவா பொருட்களே கிடைச்சிருக்காது. என்னடா இது ஆரம்பமே இப்படி சொதப்படா இருக்கே அப்படின்ட்டு பார்த்தா இப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வருவான். என்னால எடுக்க முடிஞ்ச பொருள் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரான், தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சிருப்பான். நம்ம ஹீரோனுக்கு இது போதுமே, அவ சூப்பரா சமைச்சிருவா. அதுக்கு எடுத்து எல்லாருமே வித்தியாசமா சூப்பரான டிஷ்ஷஸா செஞ்சு வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோட ஹெல்ப்போட ப்ரான்ல ஏதோ ஒரு வித்தியாசமான டிஷ் செஞ்சிருப்பா. இப்ப அந்த ஹெட் செஃப் எடுத்தோனே ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினோட தான் டேஸ்ட் பண்ணுவான். டேஸ்ட் பண்ணிட்டு, இது நல்லா இருக்கே, சூப்பராவும் இருக்கு, வித்தியாசமாவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு இருப்பான். சரி ஓகே, நம்ம ஹீரோயின் இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டா அப்படின்னு நினைச்சா அடுத்த செகண்ட்லயே பார்த்தா அவ தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பா. என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த செஃப் என்னதான் நம்ம ஹீரோயினை பாராட்டி இருந்தாலும் அதுல ஒரு 2-3 குறை கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோயினுக்கு மைனஸ் பாயிண்ட்டும் கொடுத்துருப்பான். அதனால இப்ப நடந்த காம்படிஷன்ல வேற யாரோ தான் ஜெயிச்சிருப்பாங்க. சோ தன்னோட கடன் அடைக்கிறது இன்னும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து வீட்டுக்கு கிளம்பலான்னு பாக்குறப்ப அங்க நம்ம ஹீரோவுக்கு வெயிட் பண்ணுவான். அவன் நம்ம ஹீரோயின் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு, எனக்கே அந்த செஃப் நம்மளோட டிஷ்ஷை செலக்ட் பண்ணலான்னு புரியவே இல்லை, ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீ செஞ்சது பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு, எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒழுங்கா ஜட்ஜ்
டச் பண்ண தெரியல நினைக்கிறேன். சரி அதை விடு, அதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத. உன்னோட மைண்ட இப்ப ஃபுல்லா மாத்துற மாதிரி சூடா ஒரு இடத்துல போய் காஃபி குடிப்போமா அப்படின்ட்டு கேட்பான். நம்ம ஹீரோன் அப்படியே டவுட்ஃபுல்லா, இந்நேரத்துல காஃபியா? சரி காஃபி வேண்டாம், உன் மைண்ட பீஸ்ஃபுல் ஆக்குறதுக்கு நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை இப்போ ஒரு டாக் ஷெல்டருக்கு தான் கூட்டு வந்திருப்பான். அங்க இருக்கிற டாக்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோனையும் நம்ம ஹீரோனுக்கு அவ்வளவு ஹாப்பி ஆயிரும். அவ அப்படியே, எனக்கு டாக் பிடிக்கும்னு நான் உன்கிட்ட சொல்லவே இல்லையே, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச அப்படின்ட்டு கேப்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, சும்மா கெஸ் பண்ண, கரெக்டா ஆயிருச்சு அப்படின்பா. அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த டாக் எல்லாம் எடுத்து கொஞ்சிக்கிட்டே, எனக்கு சின்ன வயசுல இருந்து டாக்னா ரொம்ப பிடிக்கும், அதுவும் பிலிப்பைன்ஸ்ல நாங்க இருந்தப்ப எங்க வீட்டு சுத்தி நிறைய டாக் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாளா. அப்ப நம்ம ஹீரோ, நீ பிலிப்பைன்ஸ்ல உன்னோட வீடு எல்லாத்தையும் மிஸ் பண்றியா அப்படின்ட்டு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமா, ஆமா மெயினா என்னோட அம்மாவை நான் மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு தெரிய வரும், நம்ம ஹீரோயின் கூட அவங்க அம்மா இப்ப இல்ல போல, 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே பிலிப்பைன்ஸ்ல இருக்கிறப்ப இறந்துட்டாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம ஹீரோயின் இந்தோனேஷியாக்கே வந்திருப்பா. இப்படி பழசெல்லாம் பத்தி பேசின உடனே நம்ம ஹீரோயின் மறுபடியும் சோகமாகற மாதிரி இருக்கும். அதனால அவ மூட சேஞ்ச் பண்ணணும்ட்டு, சரி நீ அப்ப பிலிப்பைன்ஸ்ல வேற யாரையும் மிஸ் பண்ணலையா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படியே யோசிச்சுட்டு, எனக்கு சின்ன வயசுல ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், அவனுமே ஒரு கொரியன் பையன் தான், அவன் கூட நான் சின்ன வயசுல ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாத்தையும் நான் மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. ஆனா இப்படி நம்ம ஹீரோயினோட பாஸ்ட் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, அப்படியே வச்சக்கன் வாங்காம நம்ம ஹீரோயினே சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பான். இதை நம்ம ஹீரோயினும் நோட் பண்ணிருவா. சரின்னு சொல்லிட்டு, ஓகே லேட் ஆயிருச்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்த அடுத்து அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசுற மாதிரி தெரியும். டேய் என்ன ஏன்டா போய் அந்த ஹோட்டல்ல இருக்கிற கிச்சன்ல போய் சேர்த்து விட்டு, அங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா, என்ன பண்றது, இப்போதைக்கு உங்களுக்கு அங்கதான் சேஃபான பிளேஸ், அது மட்டும் இல்லாம ஒரு அழகான செஃப் பக்கத்துல உட்கார்ந்து பிரான் உரிக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டமான வேலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பத்தி பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த அசிஸ்டன்ட் இப்ப அப்படியே, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க மாயா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி சோகமா, அவகிட்ட போய் நான் என்ன சொல்ல, அவளுக்கு என்ன யாருன்னு கூட தெரியல. ஆமாம் பாஸ், அவங்களுக்கு எப்படி உங்களை ஞாபகம் இருக்கும், நீங்க பேரு முதற்கொண்டு எல்லாத்தையும் மாத்திட்டு இப்ப இந்தோனேஷியால போய் உட்காந்துருக்கீங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க ஜாக், அவங்க சின்ன வயசுல பார்த்த ஹஜுன் கிடையாது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, நீங்க உங்க பேரு முதற்கொண்டு எல்லாத்தையும் மாத்திட்டு அவ கூட இப்ப இருக்கீங்கன்னு எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே, அவ என்ன ஒரு பணக்காரனான ஹேண்ட்ஜூனா பார்க்க கூடாது, அவ என்ன மீட் பண்ணி என் கூட பழகுறப்ப அவளுக்கு என்னோட பர்சனாலிட்டி மட்டும் தான் தெரியணும், மித்தபடி என்னோட பேக்ரவுண்ட் அவளுக்கு பெருசாவே தெரியக்கூடாது, அதுக்காக தான் என்னோட ஐடென்டிட்டியை மறைச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லுவான். சோ இதுலயே நல்லா தெரியுது நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, அவளை ரொம்ப பிடிச்சு போய் தான் அவளுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அதுக்கடுத்து இப்போ வெனஸ்டே நைட்டு தான் காட்டுவாங்க. அந்த பெரிய பிசினஸ் மேனும் அந்த ஹோட்டலுக்கு சாப்பிடுறதுக்காக வந்துருவான். ஆனா அன்னாரும் அந்த காம்படிஷன்ல செலக்ட் ஆன குக் சமைக்க வேண்டிய பொருள்ல ஒரு சின்ன பிரச்சனை ஒண்ணு வந்துரும். என்னன்னா அவங்க வாங்கின பொருள் எல்லாமே லைட்டா கெட்டு போன மாதிரி இருக்கும். சோ இதை வச்சு இப்ப சமைக்கவே முடியாது. அதனால அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப அந்த ஹெட் செஃப்க்கு கடைசியா நம்ம ஹீரோயின் பண்ண டிஷ் தான் இப்ப பெருசா தெரியும். அதனால அவளை கூப்பிட்டு, நீ எனக்கு பிரான்ல ஒரு டிஷ் பண்ணிருந்தல, அதை இப்போ உன்னால பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேட்டு அவளையே இப்ப சமைக்க சொல்லிடுவான். நம்ம ஹீரோயினுக்கா இந்த விஷயம் தெரிஞ்சவனையும் அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். ஏன்னா அவ மட்டும் இன்னைக்கு சூப்பரா சமைச்சு வந்திருக்க கெஸ்ட் கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டானா, அதுக்கடுத்து இவ தான் ப்ரொமோட் ஆவா. அதனால இப்ப ஹாப்பியா நம்ம ஹீரோ கூட சேர்ந்துக்கிட்டு அப்படியே அந்த பிரான் டிஷ் செஞ்சுக்கிட்டு இருப்பா. ஆனா அப்பன்னு பார்த்து அந்த கெஸ்ட் இந்த ஹெட் செஃப் பாக்குறதுக்கு கிச்சனுக்குள்ளே வந்துருவாங்க. அந்த பிசினஸ் மேன் கூட இன்னும் 2-3 பேர் வந்திருப்பாங்க. அவரோட ஒய்ஃப் பிளஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்ப கிச்சனுக்குள்ள வருவாங்க. ஆனா இவங்கள பார்த்தோனையும் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பயந்து போய் அப்படியே ஓரமா ஒளிஞ்சுக்குவான். நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவா. என்னாச்சுடா, என்ன பண்ற, அது ஒண்ணும் இல்ல கால் லைட்டா பிடிச்சுக்கிச்சு அப்படின்ட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் அசைவான். ஆனா அன்னாரன் பார்த்து அவன் கையில வச்சிருந்த ஏதோ ஒரு பொருள் நம்ம ஹீரோயின் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற டிஷ்க்குள்ள போய் விழுந்துரும். ஆனா இது தெரியாம நம்ம ஹீரோன் இப்ப அப்படியே அந்த தட்டை எடுத்துட்டு போய் ஓவன்ல வச்சிருவா. நம்ம ஹீரோ சொல்லலாம்னு ட்ரை பண்ணுவான். ஆனா அந்த இடத்துல அந்த பிசினஸ் மேனும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தனால நம்ம ஹீரோ அந்த இடத்தை விட்டு எந்திரிக்க மாட்டான். அதுக்கடுத்து அந்த பிசினஸ் மேனும் செஃப் கிட்ட பேசிட்டு டேபிள்ல போய் சாப்பிடலாம்னு உட்காந்துருவான். சரி இதுதான் கரெக்ட் டைம், நம்ம போய் மாயா கிட்ட சொல்லிடலாம்னு சொல்லி பாக்குறப்ப அந்த ஹெட் செஃப் இப்ப அந்த இடத்துக்கு வந்து, என்ன எல்லாம் ரெடி ஆயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் குக் பண்ணதை இப்ப சர்விங் எடுத்துட்டு போயிருவான். இப்ப பாவம் நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது, போச்சு சோலி முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதுவே வெளியே அந்த கெஸ்ட்டை தான் பார்க்கணும், அவங்க எல்லாரும் நார்மலா தான் அந்த டிஷ்ஷை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியாது. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஹீரோயின் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த டிஷ் வந்து செம சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு அங்க இருக்கிற எல்லாரும் பாராட்டுவாங்க. இதை நம்ம ஹீரோயினும் கிச்சன்ல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பா. அப்பதான் நம்ம ஹீரோ நடந்த அந்த சொதப்பலான விஷயத்தை பத்தி சொல்லுவான். இது தெரிஞ்சோடனே நம்ம ஹீரோயின் ஐயோ போச்சு அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டு இருப்பா. பட் இருந்தாலும் இப்போதைக்கு கெஸ்ட் கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல, நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கப்பயே திடீர்னு அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த கெஸ்ட்ல ஒரு பொண்ணு ஏதோ என் தொண்டையில மாட்டிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி இரும்ப ஆரம்பிப்பா. அப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் டக்குன்னு அப்படியே அவளை பிடிச்சு முதுகுல 2 தட்டு தட்டுனுக்கு எடுத்து பார்த்தா அவ வாயில இருந்து அந்த பிரானோட ஷெல் வரும். சோ இதைத்தான் நம்ம ஹீரோ தெரியாதரமா அந்த சாப்பாடுக்குள்ள போட்டிருப்பான் போல. இப்ப இதை நோட் பண்ணனையும் அந்த ஹெட் செஃப் செமையா கடுப்பாயிருவான். அதனால இப்ப நம்ம ஹீரோ
ஹீரோயினை தான் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருப்பான். உன்னை நம்பிதான் இந்த பொறுப்பை நான் உன்கிட்ட கொடுத்தேன், ஆனா உன்னால இப்ப எனக்கு வந்திருந்த கெஸ்ட் முன்னாடி அசிங்கமா போயிருச்சு அப்படின்ட்டு திட்டுவான். அப்ப நம்ம ஹீரோ டக்குன்ட்டு அவன் மேல எந்த தப்பு இல்ல, நான் தான் பிரான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணேன், தெரியாதரமா அது அதுக்குள்ள விழுந்துருச்சு, சோ என்னோட மிஸ்டேக் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆனா இவனை பார்த்தோன்னே அந்த செஃப்க்கு இன்னும் செமையா கடுப்பாயிரும். ஐயோ நீயா, நீ ஏன் தான் ஆரம்பத்துல இருந்து என் கிச்சன்ல இருக்கேன்னு எனக்கு புரியல, நீ செய்யற எல்லா வேலையும் சொதப்பல் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ திட்டுவான். ஆனா இங்க இந்த செஃப் அப்படி திட்டின உடனே நம்ம ஹீரோக்கு அவன் சின்ன வயசுல நடந்த ஒரு சம்பவம் தான் ஞாபகம் வரும். இதே மாதிரிதான் இவங்க வீட்டுல இருக்கிற இவனோட சிஸ்டர்ஸ் பிரதர்ஸுமே, நீ இந்த குடும்பத்தை சேர்ந்தவனே கிடையாது, நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பிள்ளைங்க, ஆனா நீ செகண்ட் ஒய்ஃபோட பையன், அதனால உனக்கு இந்த வீட்டுல உரிமையே இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை போட்டு புள்ளி பண்ணிருப்பாங்க. அதுதான் இப்ப நம்ம ஹீரோட மைண்டுக்கு வரும். இதனால நம்ம ஹீரோவும் அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆகிற மாதிரி தெரியும். ஆனா அந்நேரம் டக்குன்னு நம்ம ஹீரோயின், செஃப் எல்லா தப்பு ஏன் மேலதான், என்னதான் இவன் தப்பு பண்ணிருந்தாலும் அவன் என்னோட அசிஸ்டன்ட், அவன் எல்லாத்தையும் கரெக்டா பண்றானா இல்லையான்ட்டு நான் தான் பாத்துருக்கணும், சோ இன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு நான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிருவா. அதனால கடைசியா அந்த செஃப் இவங்க ரெண்டு பேரையும் திட்டிட்டு வார்னிங் மட்டும் கொடுத்துட்டு விட்டுருவாரு. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ போய் நடந்த எல்லாத்துக்கும் அவகிட்ட சாரி கேட்கலான்ட்டு போவான். ஆனா அவ இன்னும் செம கடுப்புல தான் இருப்பா. ஏன்னா அவளுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷனும் இப்ப இவன் பண்ண தப்பால மொத்தமா போச்சு. சோ அதனால அவன் நம்ம ஹீரோ கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டா. இதனால பாவம் நம்ம ஹீரோ ரொம்ப அப்செட் ஆயிருவான். அதுக்கடுத்து இதே டென்ஷனோட நம்ம ஹீரோ வீட்டுக்கு போனா அங்க நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் இருப்பான். நீ என்னப்பா கொரியால இல்லாம இங்க பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்டா, அது ஒண்ணும் இல்ல பாஸ், ஒரு எமர்ஜென்சி, அதான் உங்களை பார்த்துட்டு நேர்ல விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேன், நீங்க எப்பதான் திரும்பி கொரியா வர ஐடியால இருக்கீங்க, உங்களை தான் எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம நீங்க எங்க இருப்பீங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு என்னதான் போட்டு டார்ச்சர் பண்றாங்க. அதுவும் மெயினா உங்களோட அண்ணா அக்கா எல்லாருமே உங்களை எப்படியான்னு மீட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ல சைன் வாங்கணும்னு வெயிட் பண்றாங்க. என்னது என்கிட்ட டாக்குமெண்ட்ல சைன் வாங்க போறாங்களா? ஆமாம் பாஸ், உங்க அப்பா அவரோட உயிர் எழுதிட்டாரு, அதுல உங்களுக்கு தான் கம்பெனில அதிக ஷேர்ஸ் கொடுக்க போறாராம். இது தெரிஞ்சோடனே உங்களோட அண்ணன் அக்கா எல்லாருமே எப்படியான்ட்டு உங்களை மிரட்டியான்ட்டு இந்த சொத்து வேணான்னு சொல்லி எழுதி கொடுக்கறதுக்காக தான் உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்லுவான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ சிம்பிளா, எனக்கு எங்க அப்பாவோட சொத்து எல்லாம் ஒன்னும் பெருசா வேண்டாம், அது எல்லாத்தையும் அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பிள்ளைங்களே எடுத்துக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஈஸியா சொல்லிடுவான். ஆனா அந்த அசிஸ்டன்ட் தான், பாஸ் என்ன கேட்டீங்கன்னா உங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து எல்லாமே அவங்களுக்கு போய் சேர்றதை விட உங்களுக்கு போய் சேர்றதா நியாயம், சோ இது உங்களோட உரிமை, நீங்க விட்டு கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் அங்க இருந்து கிளம்பிடுவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இப்ப லேப்டாப்ல ஏதோ சர்ச் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். என்னன்னா இன்னைக்கு வந்த பிசினஸ் மேனுக்கும் அவனோட ஒய்ஃபுக்கும் என்னென்ன மாதிரி சாப்பாடு பிடிக்கும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே ஆன்லைன்ல நிறைய மேகசின்ஸ் பார்த்து அவ தெரிஞ்சுக்குவா. அதுக்கடுத்து இது அப்படியே போய் அவளோட ஹெட் செஃப் கிட்ட சொல்லி, நேத்து நான் தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன், அந்த பிசினஸ் மேனுக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் கேபிள் ஃப்ரூட்ல ஏதாவது டிஷ் செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சோ இதை நான் ட்ரை பண்ணி அவங்க கிட்ட அப்படியே அப்பாலஜைஸ் பண்ணி இம்ப்ரெஸும் பண்ண ட்ரை பண்ற செஃப் அப்படின்னு கேட்பா. ஆனா ஃபர்ஸ்ட் அந்த செஃப் நம்ம ஹீரோயின் பேசுறத காதுலே வாங்கிக்க மாட்டான். ஆனா நம்ம ஹீரோயின் தான் அடுத்து ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்பா. ஆனா அப்ப அந்த செஃப் அப்படியே, சரி உன்னோட அப்பாலஜி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனா நீ அவங்களுக்கு கேபிள் ஃப்ரூட்ல சமைச்சு கொடுக்கணும்னு சொல்றியே, நம்ம ஊர்ல எங்க கேபிள் ஃப்ரூட் கிடைக்கும், சப்போஸ் உனக்கு அப்படி கிடைச்சிச்சுன்னா நீ வேணா அவங்களுக்கு சமைச்சு கொடு அப்படிங்கிற மாதிரி அந்த செஃப் சொல்லிடுவான். இவன் இப்ப பெர்மிஷன் கொடுத்த உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே சந்தோஷமா அந்த கேபிள் ஃப்ரூட் எங்க கிடைக்கும் அப்படின்ட்டு தேடுறதுக்காக போவா. ஆனா அப்படியே வந்து ஹோட்டலை விட்டு வெளியே வரப்ப இவளுக்காக ரெண்டு ஆபீசர்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னா இவ ஃபாரின்ல பிலிப்பைன்ஸ்ல நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கா. அது மெயினா அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்ப ஹாஸ்பிட்டல் பில் கட்டுறதுக்கு தான் நிறைய கடன் வாங்கியிருப்பா. இப்ப அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் நிறைய ஆபீசர்ஸ் வந்திருப்பாங்க. அப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும், இவ கடனை 2-3 நாள் லேட்டா கட்டினாவே அந்த கடன் கொடுத்த ஆளு எக்கச்சக்க இன்ட்ரெஸ்ட் போட்டு அதிக பணம் நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் இப்ப வேற நாட்டுல இருக்கிறனால அவளோட ஆன்டி பிலிப்பைன்ஸ் இருப்பாங்க போல, அவங்கள பிடிச்சு அந்த கடன்காரன் ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுவா. பிளஸ் எப்படியாண்டு இந்த ஹோட்டல்ல ப்ரமோஷன் வாங்கினா மட்டும்தான் அவளால சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவ யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வருவான். நீ கேபிள் ஃப்ரூட் தேடுறது தானே போற, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்பா. ஆனா நம்ம ஹீரோயின் உன் ஹெல்ப்பே வேணான்றுவா. இவன் ஏற்கனவே நம்ம ஹீரோனுக்கு எக்கச்சக்க ஹெல்ப் பண்ணி தான் இந்த நிலைமையில இருக்கா, இனியுமா இவனோட ஹெல்ப் அக்செப்ட் பண்றதுக்கு அவ ரெடியா இருப்பா, அதனால மொத்தமா முடியாதுன்றுவா. ஆனா அப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வருவா. ஆக்சுவலி இந்த பொண்ணு தான் நேத்து அந்த பிசினஸ் மேன் கூட வந்திருந்த பொண்ணா இருந்திருக்கும். அந்த பொண்ணு அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, ஏ நீ என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்க, எல்லாரும் உன்னை கொரியால தேடிக்கிட்டு இருக்காங்க, நீ இங்க இந்தோனேஷியாலயா இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட கையெல்லாம் பிடிச்சு பேசிக்கிட்டு இருப்பா. ஆனா நம்ம ஹீரோயின் இது எதையுமே பெருசா கண்டுக்க மாட்டா. அவ அப்படியே, உன்னோட ஃப்ரெண்டு வந்திருக்காங்க, நீ பேசிக்கிட்டு நான் போய் தனியா கேபிள் ஃப்ரூட் தேடுறேன் அப்படின்ட்டு அவ கிளம்பிடுவா. ஆனா அதுக்கடுத்து நம்ம ஹீரோ இப்ப அப்படியே அந்த பொண்ணு கிட்ட, நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நைட்டு வேணா நம்ம மீட் பண்ணி பேசுவோமா அப்படின்ட்டு நைஸா அந்த பொண்ணு கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வந்துருவான். அதுக்கடுத்து தனியா வந்து அவனோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி, நான் சரின்னு இங்க இந்தோனேஷியால பார்த்தேன், அவளும் என்ன பாத்துட்டா, அவ இந்த விஷயத்த பத்தி வெளியே சொல்லிடவே கூடாது, அதுவும் மெயினா என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அவ சொல்லிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லுவான். இதுவே
இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இப்ப மார்க்கெட் சைடு போய் அந்த கேப்பல் ஃப்ரூட் இருக்கான்னு சொல்லி கேப்பா. ஆனா எந்த கடைக்கு போனாலும் அந்த ஃப்ரூட்டே இருக்காது. அதுவும் நிறைய பேரு அந்த ஃப்ரூட்லாம் நாங்க வாங்கி வைக்கிறதே இல்ல, அது வாங்கி வச்சா சாபம் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்னடா இது இவங்க எப்படி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவானா. இவனை பார்த்துன்னு அவ அப்படியே, நான் தான் உன்னோட ஹெல்ப்பே தேவையில்லைன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன இங்க பண்ற? ஐயோ நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வரல, நான் சும்மா சிக்கன் சாப்பிட வந்தேன், உனக்கும் கொஞ்சம் சிக்கன் வேணுமா அப்படிங்கிற மாதிரி ஃபன்னியா கேட்பான். அதனால நம்ம ஹீரோனுக்கும் இவன் மேல இருந்த கோவம் அப்படி லைட்டா குறையும். அதுக்கடுத்து இப்ப 2 பேருமா சேர்ந்து தேடுவாங்க. பட் என்னதான் தேடினாலும் அந்த மார்க்கெட்ல எங்கேயுமே அந்த ஃப்ரூட் கிடைக்காது. அப்போ இவங்க பக்கத்துல ஒரு சின்ன பையன் உட்காந்து ஜாலி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அவன் இவங்கள பார்த்துட்டு, என்ன காலையில இருந்து இங்கிட்ட சுத்திக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு கேட்க, நம்ம ஹீரோவும் அந்த கேப்பிள் ஃப்ரூட்டோட போட்டோவை காமிச்சு, இந்த ஃப்ரூட் தான் எங்களுக்கு வேணும், இது எங்கேயான்னு கிடைக்குமா அப்படின்ட்டு கேட்பான். இதை பார்த்த அந்த பையன், ஓ இந்த ஃப்ரூட்டா, இது எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மரத்துல நிறைய இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம ஹீரோ ஹீரோயினை கூட்டு போவான். அங்க பார்த்தா ஒரு மரம் பூரா அந்த கேப்பிள் ஃப்ரூட்டா தான் இருக்கும். ஆஹா அடிச்சதுடா லக்கு அப்படின்னு சொல்லிட்டு பறிக்கலான்ட்டு பக்கத்துல போனா அங்க காவலுக்கு ஒரு டாக் வேற இருக்கும். இத பார்த்துன்னு இந்த சின்ன பையன் ஓடி போயிருவான். ஆனா நம்ம ஹீரோ அப்படியே தைரியமா, நான் ஆர்மில எல்லாம் இருந்திருக்கேன், எனக்கு இதெல்லாம் சாதாரணமான விஷயம் அப்படின்ட்டு அந்த டாக் பக்கத்துல தான் போவான். அது ஒரு குறைக்கும் பார்க்கணும். அவ்வளவுதான் நம்ம ஹீரோ ஐயோ என்ன ஆளை விட்டுருங்க அப்படின்ட்டு ஓட ரெடியா இருப்பான். ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் தான் அப்படியே பொறுமை அந்த டாக் கிட்ட வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணி அமைதியாக்கிடுவா. ஏன்னா இவளுக்கு தான் டாக்னாவே நல்லா பிடிக்கும். அதனால அந்த டாகை எப்படி அமைதிப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் என்ன, இவங்களுக்கு இனி எந்த பிரச்சனையும் இருக்காது. இவங்க வாட்டுக்கு அங்க இருந்த எல்லா கேப்பிள் ஃப்ரூட்டையும் பறிச்சுக்குவாங்க. இப்ப அந்த கேப்பிள் ஃப்ரூட்டை பறிச்சது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ ஹீரோயின்குள்ளயும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி உருவாயிரும். இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே சிரிச்சுக்கிட்டே கேப்பா, சரி ஆக்சுவலி நீ எதுக்கு தான் இந்த கண்ட்ரிக்கு வந்திருக்க, உனக்கு அவ்வளவா சமைக்கவும் தெரியல, அப்புறம் எதுக்கு இந்த கிச்சன்ல நீ குக்கா வேலை பாக்குற அப்படிங்கிற மாதிரி அவ கேப்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ சிம்பிளா, அது ஒண்ணும் இல்ல, என்னோட ஃபேமிலில சில பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் விட்டு கொஞ்சம் விலகி வரலாம் தான் இப்ப அதுக்கு நான் இந்தோனேஷியால இருக்கேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீயே பிலிப்பைன்ஸ்ல இருந்து இந்தோனேஷியாக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி இப்ப இவன் நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்பான். அதுக்கு அவளும், நான் இங்க மெயினா வந்து சேர்ந்ததுக்கு காரணமே நம்மளோட ஹெட் செஃப் தான், அவர் ஒரு சூப்பரான டேலண்டடான பர்சன், அவர் கீழே வேலை பாக்குறதுலாம் என்னோட கனவு, திடீர்னு எனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிச்சு, அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே இந்த கண்ட்ரிக்கு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய கடன் இருக்கு, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதப்ப நான் நிறைய கடன் வாங்கியிருந்தேன், அதெல்லாம் அடைக்கணும்னா ஒரு பெரிய செஃப் ஆகணும், அதுக்கு நான் இந்த செஃப் கீழே வேலை பார்த்தாதான் நான் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாத்தையும் என்னால அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி இவ அவளோட கடன் விஷயத்தை பத்தி இவன் கிட்ட சொல்லுவா. அதுக்கடுத்து இப்ப மொத்தமா இருட்டாயிருமா, சரி நம்ம ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்னாதான் கார்ல டிராவல் பண்ணுவாங்க. அப்ப நம்ம ஹீரோன் அப்படியே டயர்ட்ல நம்ம ஹீரோ மேல சாஞ்சி தூங்க ஆரம்பிச்சிருவா. இதனால நம்ம ஹீரோக்கு அப்படியே ஃபுல்லா பட்டர்ஃப்ளை மூமெண்ட்ஸா தான் இருக்கும். இதுவே இன்னொரு பக்கம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செரின்னு சொல்லி ஒரு பொண்ணை காமிச்சிருப்பாங்கல்ல, அவ கூட நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசியிருப்பாள்ல, அந்த பொண்ணு கிட்ட இப்ப அந்த அசிஸ்டன்ட் வந்து, மேடம் நீங்க என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே தெரியாத மாதிரி நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் கேட்பான். அதுக்கு அந்த செரின் பொண்ணும், நான் இங்க ஒரு பிசினஸ் ட்ரிப்பா வந்தேன், ஆனா வந்த இடத்துல நம்மளோட ஹேஜுன்னு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பத்தி சொல்லுவா. அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் ஒண்ணுமே தெரியாத மாதிரி, என்னது அவர் இங்கே இருக்காரு, ஆமா அவன் இங்க இந்தோனேஷியால தான் இருக்கான், இன்னைக்கு கூட நைட் என் கூட சாப்பிட வரேன்னு சொன்னான், ஆனா அதுக்கடுத்து அவங்க கிட்ட இருந்து போனே காணோம் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவாளா. அப்ப அந்த அசிஸ்டன்ட் அப்படியே போட்டு வாங்குற விதமா, சரி நீங்க ஹேஜு நீங்க இருக்காங்கிற விஷயத்த பிரஸ் யாருக்கும் எதுவும் சொல்லலையே, தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்ட்டு கேட்பான். ஆனா அதுக்கு அந்த செரின் பொண்ணு அப்படியே, சேச்சே நான் பிரஸ் கிட்ட எல்லாம் சொல்லல, ஜஸ்ட் அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட மட்டும் சொன்னேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா சொல்லிடுவா. இதை கேட்டோடனே பாவா அந்த அசிஸ்டன்ட்டுக்கு இடியே விழுந்த மாதிரி ஆயிரும். ஏன்னா முக்கியமா நம்ம ஹீரோ இங்க இருக்கிற விஷயம் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியக்கூடாதுன்னு தான் அவங்க நினைப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே சொல்லிருச்சு போல. அதுக்கடுத்து நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு நம்ம ஹீரோன் அந்த ஃப்ரூட்டை வச்சு சில ரெசிபிஸ்ல அப்படியே ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்ப அவளோட ஃப்ரெண்ட் ஸ்டெல்லா அந்த இடத்துக்கு வந்து, ஏய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இப்ப புதுசா குக்கிங் காம்படிஷன் ஒண்ணு நடக்க போகுது, அதுவும் இன்டர்நேஷனல் லெவல்ல, இதுல நிறைய பெரிய பெரிய செஃப்ஸ் வந்து கலந்துக்குவாங்க, இதுல மட்டும் நம்மளும் கலந்துக்கிட்டு ஜெயிச்சிட்டோம்னா நம்மளுக்கு எக்கச்சக்க பணம் கிடைக்கும், இந்த பணத்தை வச்சு கண்டிப்பா உன்னோட கடன் எல்லாத்தையும் அடைச்சிட முடியும் அப்படின்ட்டு அந்த ஸ்டெல்லா சொல்லுவா. ஆனா அந்த காம்படிஷனுக்கு என்ட்ரு ஆகணும்னாவே நிறைய என்ட்ரி ஃபீஸ் கட்டணும் போல, அந்த அளவுக்கு நம்ம ஹீரோன் கிட்ட காசு இருக்காது. ஆனா அதுக்கும் அந்த ஃப்ரெண்ட் ஒரு ஐடியா சொல்லுவா, பேசாம இந்த விஷயத்த நீ போய் நம்ம ஹெட் செஃப் கிட்ட சொல்லு, அவர் நம்ம கம்பெனியை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒன்னு அந்த குக்கிங் ஷோக்கு அனுப்பிச்சு நீ ஜெயிச்சேனா கம்பெனிக்கும் பெருமை தானே, சோ அதனால அவரை ஸ்பான்சர் பண்ண சொல்லு அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்ட் ஐடியா கொடுப்பா. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் அந்த ஹோட்டல்ல இருக்கிற கிச்சன்ல தான் காட்டுவாங்க. அங்க நம்ம ஹீரோயின் அந்த கேபிள் ஃப்ரூட்டை வச்சு நிறைய ரெசிபி ட்ரை பண்ணிருப்பா. அதை எல்லாத்தையும் அந்த செஃப்பும் சாப்பிட்டு பார்த்துட்டு அவனுக்குமே இந்த டிஷ் ரொம்ப பிடிச்சிரும் போல. அதனால இப்ப அப்படியே கிரீன் சிக்னல் கொடுத்து இது எல்லாத்தையும் கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ண வைப்பான். இப்ப இது எல்லாத்தையும் இந்த பிசினஸ் மேன் சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம ஹெட் செஃப் தான் பெருசா பாராட்டுவான். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த டிஷ்ஷை செஞ்சது ஹெட் செஃப் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சுக்குவாங்க. ஏன்னா இது அவங்களோட ஃபேவரட் டிஷ் வேறையா, அதனால அந்த செஃப் போட்டு அவங்க அந்த அளவுக்கு பாராட்டுவாங்க. ஆனா இது எல்லாத்தையும் பார்த்த நம்ம ஹீரோயின் கேஷுவலா சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பா. ஆனா நம்ம ஹீரோக்கு தான் செம கடுப்பாகும். ஏன்னா இந்த பாராட்டெல்லாம் நான் எப்படி பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு கிடைக்க வேண்டியது. பட் இருந்தாலும் அப்போதைக்கு அவனால எதுவும் பேச முடியாது. அதுக்கடுத்து அப்படியே அந்த செஃப்பையும் நம்ம ஹீரோயினையும் தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேரும்
இருந்தாலும் அந்த பிசினஸ் மேன் பாராட்டினதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த ஹெட் செஃப் கிட்ட அந்த காம்படிஷனை பத்தி சொல்லுவா. அதுல நான் கலந்துக்கிட்டு கண்டிப்பா ஜெயிச்சிருவேன், நீங்க எனக்கு இந்த கம்பெனில இருந்து ஸ்பான்சர் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேப்பா. ஆனா அதுக்கு அந்த செஃப் அப்படியே, மாயா நீ நல்லா தான் சமைக்கிற, பட் இருந்தாலும் அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு ஜெயிக்கிற அளவுக்குலாம் நீ இன்னும் டெவலப் ஆகல. சோ தேவையே இல்லாம அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு உன் மனசை நீயே காயப்படுத்திக்காத. ஃபர்ஸ்ட் நீ கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு, அதனால இந்த காம்படிஷன் விஷயத்தெல்லாம் இப்போதைக்கு நீ மனசுல எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இவன் இப்படி சொன்ன உடனே பாவம் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பேசுவான். ஏ மாயா, அந்த டிஷ் நீ செஞ்சது, ஆனா செஃப் ஏதோ அவர் செஞ்ச மாதிரி எல்லார்கிட்டயும் பாராட்டு வாங்கிட்டு இருக்காரு, இதை நான் இதோட விட போறது கிடையாது, அவர்கிட்ட போய் நான் என்னன்னு கேட்க போறேன் அப்படின்பானா. நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் வேணான்னு தான் தடுப்பா. ஏ ஜாக், இங்க பாரு, நம்ம தப்பு பண்ணோம், அதை சரி பண்றதுக்காக தான் இன்னைக்கு நான் அந்த கெஸ்ட்டுக்கு சமைச்சு கொடுத்தேன். இப்ப பாரு, அந்த கெஸ்ட் கிட்ட செஃப் நல்ல பேர் வாங்கிட்டாரு, நம்ம பண்ண தப்ப நம்ம சரியும் பண்ணிட்டோம், அவ்வளவுதான், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல அதை பத்தி பேச வேண்டாம் அப்படின்பா. ஆனா நம்ம ஹீரோ கேட்க மாட்டான். அவன் ஸ்ட்ரைட்டா போய் அந்த செஃப் கிட்ட சண்டை போடுறதுக்கு போயிருவான். ஆனா இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட போட்டோவை வச்சுட்டு 2-3 பேர் இந்த ஹோட்டல்ல வந்து இந்த பையன் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுலயே நல்லா தெரியுது கொரியால இருந்து நம்ம ஹீரோவை தேடி இங்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு. இந்த விஷயத்த நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் நோட் பண்ணிடுவான். இவங்களை எப்படியான்னு தடுக்கணுமே அப்படின்னு பாக்குறதுக்குள்ள அந்த ஹோட்டல்ல ஒர்க் பண்றவங்க இந்த பையன் இங்கதான் கிச்சன்ல வேலை பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரையும் கிச்சனுக்கு கூட்டு போயிருவான். அங்க கிச்சன்ல பார்த்தா நம்ம ஹீரோனுக்காக நியாயம் கேட்க போய் அப்படியே அந்த செஃப் கிட்ட கரெக்டா பேசுற அளவுக்கு போயிருவான். அப்பன்னு பார்த்து அந்த ஆபீசர்ஸும் கிச்சனுக்குள்ள வந்து எங்களுக்கு கொரியால இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, இந்த பையனை தேடி கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த செஃப் மீட் பண்ணி பேசுவாங்க. இதை கேள்விப்பட்டனையும் அந்த செஃப் நம்ம ஹீரோயின் எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவாங்க. என்னது இது, இவனை தேடி ஏதோ ஆபீசர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, இவன் யாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அந்த இடத்துல ஒரு மாதிரி குழம்பி போயிருவாங்க. கரெக்டா நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட்டும் அந்த கிச்சனுக்குள்ள வந்துருவான். அவன் பாப்பா, ஐயோ இப்படியே போச்சுன்னா பாஸ் மாட்டிக்குவாரே, நம்ம தான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் டைவர்ட் பண்ணி இப்போ டக்குன்ட்டு ஃபயர் அலாரம் ஆன் பண்ணிடுவான். இதனால பில்டிங் குள்ள ஃபயர் பிடிக்க போகுதுன்னு நினைச்சிட்டு எல்லாருமே அப்படியே வேற வேற டைரக்ஷன்ல ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்த பில்டிங்க்கு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோனுக்கு மறுபடியும் அந்த கடன் கொடுத்தவன் மெசேஜ் பண்ணுவான். உனக்கு இதுதான் லாஸ்ட் வார்னிங், சீக்கிரம் இந்த மாசம் கட்ட வேண்டிய காசை கெட்டு, இல்லைன்னா பிலிப்பைன்ஸ்ல இருக்க உன்னோட ஆன்டியை அடுத்து நீ பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டி மெசேஜ் பண்ணிருப்பான். இதனால நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆவா. இந்த விஷயத்த அப்படியே அந்த ஃப்ரெண்ட் ஸ்டெல்லாவும் நோட் பண்ணி நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவா. ஆனா அப்ப மறுபடியும் அந்த ஃப்ரெண்டு, இங்க பாரு, இந்த காம்படிஷன் தான் உனக்கான ஒரே சொல்யூஷன், நீ எப்படியாண்டு அந்த காம்படிஷன்ல சேர்ந்துரு அப்படின்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயினும், ஆனா அதுக்கான என்ட்ரி ஃபீஸ் கூட என்கிட்ட இல்லையே, பேசாம நம்ம வேணா ஜாக்கி கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்னு அந்த ஸ்டெல்லா சொல்ல. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு, இங்க பாரு, இது என்னோட பிரச்சனை, இதுல ஜாக்கி இழுக்கிறதுக்கு நான் விரும்பல, அதனால நீயும் இந்த விஷயத்தை பத்தி அவன் கிட்ட சொல்லவே கூடாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ப்ராமிஸ் வாங்கிடுவா. அதுக்கு அடுத்து பில்டிங்ல எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாரும் மறுபடியும் வேலை பார்க்க போங்க அப்படின்ட்டு எல்லாரும் இப்ப உள்ள போக சொல்லிடுவாங்க. சரி, நம்ம ஹீரோ என்னதான் ஆனா அவன் எப்படி எஸ்கேப் ஆயிட்டானான்னு சொல்லி பார்த்தா அவன் இப்ப அவனோட அசிஸ்டன்டோட போய் ஸ்ட்ரைட்டா அந்த ஹெட் செஃப் தான் மீட் பண்ண போவான். இப்ப அப்படியே அந்த அசிஸ்டன்ட் அந்த ஹெட் செஃப் கிட்ட, ஜாக் வேற யாருமே இல்ல, என்னோட கசின் தான், நான் வந்து கொரியால ஒரு பெரிய கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட், நான் தான் அவனை இந்த கம்பெனில குக்கா இருக்கிறதுக்காக சேர்த்து விட்டேன், இவன் அங்க ஊர்ல ரொம்ப பிரச்சனை பண்றாங்கிறதுக்காக தான் இங்க அவனை இந்தோனேஷியாக்கே அனுப்பிச்சோம், அதனால எனக்கா நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த செஃப் கிட்ட கேட்பான். ஆக்சுவலி கொரியால இவங்க கம்பெனியுமே ஒரு பெரிய கம்பெனி தான் போல, அதனால இவங்களை பகிச்சிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த செஃப்புமே சரி சரி நீங்க இவ்வளவு கேக்குறீங்க, அவன் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு ஒத்துக்குவான். பட் இருந்தாலும் அந்த செஃப்க்கு ஒரு டவுட் இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப இவனை தேடி வந்த 2 ஆபீசர்ஸ் யாரு அப்படின்ட்டு கேட்பான். ஆனா அதுக்கும் அந்த அசிஸ்டன்ட் அப்படியே, அது ஒண்ணும் இல்ல, இவன் ப்ராப்பரா இந்த ஊர்ல இருக்கானா இல்லையான்ட்டு விசாரிக்கிறதுக்காக இவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அந்த ஆபீசர்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க, நான் அவங்க எல்லாத்தையும் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு மொத்த பிரச்சனையும் யாருக்கும் தெரியாமயே அந்த அசிஸ்டன்ட் முடிச்சு விட்டுருவான். அதுக்கடுத்து இவங்க எல்லாரும் இப்ப உள்ள பேசினதை வச்சுக்கிட்டு அந்த ஸ்டெல்லா பொண்ணு, ஹே ஜாக், உன் கூட ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருந்தார்ல, அவர் என்ன உனக்கு சொந்தக்காரரா, உன்னையும் பார்த்தா ஒரு பெரிய பணக்கார மாதிரி தான் இருக்கு, நீ என்ன கொரியால ரொம்ப பாப்புலரான ஆளா அப்படிங்கிற மாதிரி கேப்பா. அதுக்கு நம்ம ஹீரோ சிம்பிளா, சரி இப்ப நான் பெரிய பணக்காரனா இருந்தா என்ன பண்ணலாம் நீயே சொல்லு அப்படின்ட்டு கேட்பானா. அதுக்கு அந்த ஸ்டெல்லா அப்படியே டக்குன்ட்டு, அது ஒண்ணும் இல்ல, நீ பெரிய பணக்காரனா இருந்தேன்னா கண்டிப்பா உன்னால மாயாவோட கடன் அடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், ஏன்னா அந்த கடன் கொடுத்தவங்க வட்டிக்கு மேல வட்டியா போட்டு அவகிட்ட இருந்து நிறைய பணத்தை வாங்குறது மட்டும் இல்லாம பிலிப்பைன்ஸ்ல அவளோட ஆன்டியவும் பிடிச்சு வச்சு ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் அந்த ஸ்டெல்லா பொண்ணு சொல்லிடுவா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட தான் போய் பேச போவான். அந்த அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோவை, வாங்க இப்பயே நம்ம கொரியாக்கு போயிடலாம், நீங்க இங்க மாயாக்காக தானே இருக்கிறீங்க, அவளுக்கே எக்கச்சக்க கடன் இருக்குன்னு சொல்றீங்க, நீங்க மட்டும் உங்களோட பவர் யூஸ் பண்ணா அவளுக்கு சொந்தமா நீங்க ஒரு ஹோட்டலே கட்டி தரலாம், அது
அது மட்டும் இல்லாம நீங்க எப்படா சிக்குவீங்கன்னு சொல்லி உங்களை உங்க சொந்தக்காரங்க எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. சோ இங்க இருந்து பிரச்சனையை வளர்க்கறதுக்கு பதிலா நம்ம கொரியாக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் கூப்பிடுவான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, நான் என்னோட பவரை மாயா கிட்ட யூஸ் பண்ண போறதே கிடையாது, ஃபர்ஸ்ட் நான் யாருங்கிற உண்மையை அவகிட்ட சொல்லி ஆகணும், அட்லீஸ்ட் அப்பயாச்சும் எங்களுக்குள்ள ஏதாண்டு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆனா அதுக்கு அந்த அசிஸ்டன்ட், ஆனா நீங்க அவகிட்ட எந்த ஒரு உண்மையும் சொல்ற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவோட மூஞ்சே ஒரு மாதிரி மாறிடும். ஏதோ ஒரு ரீசன்னால நம்ம ஹீரோயின் கிட்ட போய் சின்ன வயசுல இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க அப்படிங்கிற உண்மையை சொல்லாமலே இருக்கான். அதுக்கு அடுத்து அப்படியே அடுத்த நாள் நம்ம ஹீரோனோட வீட்டுல தான் காட்டுவாங்க. அங்க அவளோட கடனை பத்திரம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு அந்த ஸ்டெல்லாவும் நம்ம ஹீரோவும் வருவாங்க. அவங்க அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட, உன்னோட பண பிரச்சனை எல்லாத்துக்குமே எங்க கிட்ட ஒரு முடிவு இருக்கு, நம்ம பேசாம நம்ம ஹோட்டல்ல ஒர்க் பண்ற எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் லஞ்ச் ரெடி பண்ணி கொடுத்து சேல்ஸ் பண்ணுவோம், இதனால நம்ம நிறைய ப்ராஃபிட் பார்க்கவும் முடியும், பிளஸ் அந்த காம்படிஷனுக்கும் உன்னால ஈஸியா என்டர் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் அந்த ஸ்டெல்லா பொண்ணும் ஐடியா சொல்லுவாங்க. ஆனா இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் செமையா டென்ஷன் ஆயிருவா. ஸ்டெல்லா, நேத்தே உன்கிட்ட சொன்னேன் இது என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன், ஜாக்கி கிட்ட சொல்லாதன்ட்டு, ஆனா நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்ததையும் மீறி எல்லாத்தையும் அவன் கிட்ட சொல்லிட்டேல அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேர் மேலயும் கோச்சுக்குவா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, இங்க பாரு மாயா, இது ஒண்ணு நாங்க உன் மேல பாவப்பட்டு பண்ற ஹெல்ப் கிடையாது, உனக்கு உண்மையிலே செம டேலண்ட் இருக்கு, நீ இந்த காம்படிஷன்ல எப்படியான்னு சேர்ந்தே ஆகணும், சோ அதுக்காக தான் ஒரு ஃப்ரெண்டா உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சோம், நீயே யோசித்து பாரு, நாங்க சொல்றது உனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு போயிருவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் யோசித்து பாப்பா, ஏற்கனவே இவகிட்ட நிறைய பேரு நீ எனக்கா சமைச்சு கொடுக்குறியா லஞ்சுக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதனால கடைசியா நம்ம ஹீரோவும் அந்த ஸ்டெல்லா பொண்ணும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணதான் ட்ரை பண்றாங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஐடியாக்கு நம்ம ஹீரோயின் ஓகே சொல்லிடுவா. ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து, ஸ்டெல்லா எனக்கு பல வருஷமா எங்க ஃப்ரெண்டா இருக்கா, அதனால எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறா, நீயே என் மேல இவ்வளவு அக்கறை காட்டுற அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நீ தான் என் மேல அக்கறை காட்டுன, அதுக்கான பதில் அக்கறை தான் இது அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான். நம்ம ஹீரோயினும் ஓகே, இங்க வந்த புதுசுல நம்ம இவனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கோம், அதை பத்தி சொல்றான் போல அப்படின்ட்டு நினைச்சுக்குவா. அதுக்கடுத்து அடுத்த நாள்ல இருந்து இவங்களோட லஞ்ச் சர்வீஸ் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் போடுவாங்க. அதுக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு எத்தனை லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், இதை ஒரு வாரத்துக்கு செஞ்சா இவங்களுக்கு எவ்வளவு காசு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனா இதை இவங்க 3 பேரும் சேர்ந்து செய்யறனால இதுல வர ப்ராஃபிட் 3 பேருமே தான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. ஆனா அதுல இந்த ஜாக்குக்கும் ஸ்டெல்லாக்கும் பெருசா இன்ட்ரெஸ்டே இருக்காது, ஏன்னா இவங்க இதை பண்றதே நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான், அதுவும் அவ தான் மெயினா சமைக்கவே போறா, அதனால எங்களுக்கு இதுல இருந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டும் வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அந்த ஸ்டெல்லாவும் சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் ஒத்துக்கவே மாட்டா, இல்ல இது நம்ம கம்பெனிக்கு தெரியாம பண்ற ஒரு பெரிய ரிஸ்கான ஜாப், இதுல நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஏன் கூட இருக்கீங்க, அப்பனா உங்களுக்கான ஷேரை நான் கண்டிப்பா கொடுத்தே தான் ஆவேன் அப்படின்ட்டு அவளும் ரொம்ப ஸ்டபனா இருப்பா. அதனால வேற வழியே இல்லாம எல்லாரும் ஓகே வர ப்ராஃபிட்டை 3 ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒத்துக்குவாங்க. அதுக்கடுத்து அன்னையில இருந்து நம்ம ஹீரோயின் சமைக்க அதை நம்ம ஹீரோவும் அந்த ஸ்டெல்லாவும் திருட்டுத்தனமா கம்பெனில இருக்கிற சில பேருக்கு டெலிவரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதனால நம்ம ஹீரோயினுக்கும் கொஞ்சம் காசு கிடைச்ச மாதிரி ஆகும், பிளஸ் நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் நடுவுல ஒரு நல்ல பாண்டிங் உருவாகிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் டிஷ் சமைச்சுக்கிட்டு இருப்பாளா, இதை சமைக்கிறப்ப அவ அவங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுவா. அப்ப நம்ம ஹீரோ அவகிட்ட, சரி நீ உங்களோட ஊரை விட்டுட்டு வேற ஒரு ஊர்ல வந்து இருக்கியே, இதெல்லாம் நினைச்சு நீ என்னைக்கான வருத்தப்பட்டிருக்கியா, இல்ல உன்னோட லைஃப்ல இந்த விஷயம் நடந்திருக்கவே கூடாது நடந்துருச்சு அப்படின்ட்டு நீ எதாவது ரெக்ரெட் பண்ணிருக்கியா அப்படின்ட்டு கேட்பான். நம்ம ஹீரோ நல்லா யோசித்து பார்த்துட்டு, என் வாழ்க்கையில அப்படிப்பட்ட எந்த ஒரு சம்பவமும் இல்ல, நீ எதுவும் உன்னோட வாழ்க்கையில ரெக்ரெட் பண்றியா அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம ஹீரோவை பார்த்து கேட்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ சொல்ற விஷயம், எனக்கு மட்டும் இன்னொரு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா யாரையும் எங்க அம்மாவை நான் ஹர்ட் பண்ண விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை சொல்றப்பே அவன் ஒரு மாதிரி கண்கலங்கி தான் சொல்லுவான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோன் அப்படியே, நீ என்ன சொல்ல வரேன்ட்டு நல்லாவே புரியுது, ஏன்னா எங்க அம்மா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப நான் என்னை சுத்தி இருந்த எல்லாரையும் பிளேம் பண்ணேன், அங்க இருந்த டாக்டர்ஸ் நர்ஸ் என் சொந்தக்காரங்க எல்லாரையுமே நான் பிளேம் பண்ணேன், எங்க அம்மாக்கு இப்படி முடியாம போனது காரணமே அவங்கதான் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் கத்துனேன். ஆனா எனக்கு அது கடைசியா தான் புரிஞ்சுச்சு, அவங்கள காப்பாற்ற முடியலங்கிற கோவத்துலதான் நான் எல்லாரையும் கண்டபடி பேசினேன். அப்ப நான் கடைசியா ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிட்டு என்னையும் மன்னிச்சு என்னை சுத்தி இருக்கிற எல்லாரையும் மன்னிச்சேன், அதுக்கடுத்துதான் எனக்கு ஒரு பீஸ் கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோ இப்ப அப்படியே மனசுக்குள்ள என்னோட கதையில நான் யாரையும் மன்னிக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்குவான். இதுவே இன்னொரு பக்கம் இப்ப அந்த ஹோட்டல்ல தான் காட்டுவாங்க. அங்க இருக்கிற மேனேஜ்மெண்ட் ஆபீசர் அப்படியே அந்த ஹெட் செஃப் கிட்ட வந்து, நான் இப்ப கொஞ்ச நாளா ஒரு ரூமர் ஒண்ணு கேள்விப்படுறேன், உங்க கிச்சன்ல வேலை பாக்குற யாரோ ஒரு ஆள் இங்க இருக்கிற நிறைய எம்ப்ளாயிஸ்க்கு ரூல்ஸையும் மீறி லஞ்ச் சேல்ஸ் பண்றதா நான் கேள்விப்பட்டேன், சோ அது என்ன ஏதுன்னு பாத்து வைங்க அப்படிங்கிற மாதிரி அந்த செஃப் கிட்ட வந்து வார்ன் பண்ணுவான். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த ஸ்டெல்லா ஹீரோ எல்லாரும் அவங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா இந்த ஒரு வாரத்துல அவங்க ஃபுல்லா
சம்பாரிச்சதை வச்சு பார்த்தாலும் நம்ம ஹீரோயினால இன்னும் அந்த காம்படிஷனுக்குள்ள என்ட்ராற அளவுக்கு காசு சம்பாரிச்சிருக்க முடியாது. அதனால நம்ம ஹீரோவும் அந்த ஸ்டெல்லாவும் மறுபடியும் சொல்லுவாங்க, எங்களோட ஷாரி நீ சேர்த்து எடுத்துக்கோன்ட்டு. ஆனா நம்ம ஹீரோயின் கேட்கவே மாட்டா. ஆனா அப்ப அந்த ஸ்டெல்லா கோவப்பட்டு, இங்க பாரு கொஞ்சமா பிராக்டிகலா பேசு, இப்போ உன சுத்தி எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அது மட்டும் இல்லாம அந்த கடன் கொடுத்தவன் உன்னோட ஆன்டியை ரொம்ப இன்னும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதனால இந்த நிலைமையில நீ நாங்க சொல்ற அட்வைஸை எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டெல்லா சொல்லுவா. ஆனா இதை கேட்டோடனே நம்ம ஹீரோ அப்படியே, என்ன இன்னும் அந்த கடன் கொடுத்தவன் உன்னோட ஆன்டியை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கானா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஷாக்கா கேட்பான். அதுக்கடுத்து இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து, சரி இப்போதைக்கு நம்ம கிட்ட ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு, நீ எங்களோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கணும், அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு வாரத்துக்கு இதை நம்ம கண்டினியூவா சேல்ஸ் பண்ணிதாகணும், பிளஸ் நம்மளால முடிஞ்ச இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம பிடிச்சுதாகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு, ஓகே நான் செகண்ட் ஆப்ஷனுக்கே போறேன் அப்படின்னு ஒத்துக்குவா. அதுக்கடுத்து அப்படியே அன்னைக்கு ஈவினிங் ஹோட்டல்ல தான் காட்டுவாங்க. அங்க அந்த ஹெட் செஃப் இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, மாயா நம்ம ஹோட்டல்ல ஒரு ரூமர் போய்கிட்டு இருக்கு, நம்ம கிச்சன்ல இருந்து யாரோ இங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாத்துக்கும் சமைச்சு கொடுக்கறதா எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, அது உண்மையா போயான்னு தெரியல, அது உண்மையா இருந்தா அது பண்றது யாருன்னு சொல்லி நீ தான் எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கும், ஐயோ ஒருவேளை இவன் நம்ம தான் இதெல்லாம் பண்றோம்னு கண்டுபிடிச்சிட்டானோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தோடயே தான் அந்த செஃப் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப இந்தோனேஷியால இருந்து ஸ்ட்ரைட்டா பிலிப்பைன்ஸ் போயிருவான். அதுவும் அங்க போய் ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோயின் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்காளோ அவனை போய் மீட் பண்ணி, மாயா எவ்வளவு கடன் வாங்கியிருக்காளோ அதை எல்லாத்தையும் நான் அடைச்சிடுறேன் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் அமைதியா தான் சொல்லுவான். ஆனா அந்த கடன் கொடுத்தவன் ரொம்ப ஓவரா கத்துவான், மாயா கிட்டத்தட்ட என்கிட்ட 20 லட்சம் வாங்கியிருக்கா, ஆனா அதுக்கு நான் போட்ட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ஒரு 5 லட்சம் வரும், மொத்தமா 25 லட்சம், இதெல்லாம் உங்களால சிங்கிள் பேமெண்டா கொடுக்க முடிஞ்சுன்னா இப்பயே கொடுங்க, நான் அடுத்து மாயாவை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் ஓவரா பேசுவான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த பணத்தை எல்லாம் கொடுக்க ரெடியா இருப்பான். ஆனா அப்பயும் அந்த ஆள் அடங்காம இன்னும் எக்ஸ்ட்ரா வட்டி போட ட்ரை பண்ணுவான். இதனால நம்ம ஹீரோ கடுப்பாகி அவன் அப்படியே பிடிச்சு லாக் பண்ணி, இந்த நீ கேட்ட காசு அதுல நீ சொன்ன வட்டியும் சேர்த்துதான் இருக்கு, இனிமேல் நீ மாயாவை டிஸ்டர்ப் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ல சைன் வேற வாங்கிடுவான். ஆனா அப்படி நம்ம ஹீரோ அவன் கூட சண்டை போடுறப்ப லைட்டா நம்ம ஹீரோக்கு கையில அடிபட்டு இருக்கும். ஆனா அதெல்லாம் அவன் பெருசா மைண்ட் பண்ணிக்கவே மாட்டான். எப்படியோ மாயாக்கு ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு இப்ப திரும்பி இந்தோனேஷியாக்கே வந்துருவான். அங்க இப்ப ஸ்ட்ரைட்டா ஹோட்டலுக்கு போனோனையும் இவனுக்காக ஸ்டெல்லா பார்க்கிங்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. நீ எங்க போயிருந்த, நேத்து ஆளையே காணோம், அது மட்டும் இல்லாம என்ன கையில கட்டு போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி அவ கேப்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சின்ன அடிதான், நீ பெருசா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஸ்டெல்லா கிட்ட இருந்து டெலிவரி பண்றதுக்கான 2-3 லஞ்ச் பாக்ஸ வாங்கிக்கிட்டு இருப்பான். ஆனா இப்படி இவங்க 2 பேரும் அந்த பார்க்கிங்ல நின்னு லஞ்ச் பாக்ஸ மாத்திக்கிற விஷயத்த அந்த மேனேஜ்மெண்ட் ஆபீசர் பாத்துருவான். ஆனா அப்பன்னு பார்த்து அந்த ஸ்டெல்லா நம்ம ஹீரோ கிட்ட 2 பாக்ஸ் கொடுப்பா. ஆனா அந்த 2 பாக்ஸ்லயுமே பேர் எதுவுமே எழுதிருக்காது. அதனால நம்ம ஹீரோக்கு இது யார்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் தெரியாது. அதுக்கு உடனே அந்த ஸ்டெல்லா, இத போய் நீ மாயா கிட்ட கேளு, அவளுக்கு எந்த லஞ்ச் பாக்ஸ் யார் கொடுக்கணும்னு சொல்லி தெரியும் அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோவை அவ கிச்சனுக்கு போக சொல்லுவா. இப்ப அங்க கிச்சனுக்கு போனா நம்ம ஹீரோயினும் அந்த ஹெட் செஃப்பும் சேர்ந்து தான் சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. சோ இவனுக்கு தெரியாம எப்படியாண்டு இந்த டிஃபன் பாக்ஸ ஹீரோயின் கிட்ட கொடுக்கணும் அப்படின்ட்டு அவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா அப்ப அந்த ஹெட் செஃப் அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து, மாயா நீ வர வர ரொம்ப நல்லா சமைக்கிற, நான் சின்ன வயசுல என்ன எப்படி பார்த்தேனோ அதே மாதிரிதான் இப்ப நீ இருக்க, அதனால நீ ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த ப்ரமோஷன் உனக்கு நான் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்பா. கேட்டுன்னு நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். அதனால சந்தோஷத்துல இப்ப அப்படியே அந்த ஹெட் செஃப் கட்டி வேற பிடிச்சுக்குவா. ஆனா இதே எல்லாத்தையும் அங்க நின்னு பாத்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிரும். அதனால வேகமா எந்திரிக்கலான்னு பாக்குறப்ப அங்க இருக்கிற 2-3 பாத்திரம் விழுந்துரும். இதனால அந்த ஹெட் செஃப்க்குமே இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோ அங்கதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிரும். ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த மேனேஜ்மெண்ட் ஆபீசர் உள்ள வந்துருவான். அவன் வந்து, செஃப் இத்தனை நாளா இந்த ஹோட்டல்ல யாரு திருட்டுத்தனமா லஞ்ச் எல்லாம் சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் ஹீரோயினும் கை காமிச்சிருவான். ஏன்னா இவங்க பார்க்கிங்ல பேசிக்கிட்டதுலயே இந்த விஷயத்துல நம்ம ஹீரோயினும் சம்பந்தப்பட்டிருக்கா அப்படிங்கிற மேட்ரு அந்த மேனேஜ்மெண்ட் ஆபீசருக்கு தெரிஞ்சிரும். அதனால இப்ப மொத்தமா மாட்டிக்குவாங்க. அப்புறம் என்ன, சும்மாவே அந்த செஃப் கண்ணா பின்னான்னு திட்டுவான். இப்ப இவங்க 2 பேரும் நல்லா திட்டிட்டு இதுக்கெல்லாம் மெயின் காரணம் யாருன்னு சொல்லி கேட்டா, ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ நான் தான் மாயாவை இதெல்லாம் பண்ண சொன்னேன் அப்படின்ட்டு அவன் சரண்டராக. ஆனா மாட்டினா எல்லாரும் மாட்டுவோம், எதுக்கு நீ என்ன மட்டும் காப்பாத்த ட்ரை பண்றேன்ட்டு நம்ம ஹீரோயினும், இல்ல இல்ல இதெல்லாம் நான் தான் சமைச்சேன், அதனால ஃபுல் தப்பு ஏன் மேலதான் அப்படிங்கிற மாதிரி அவ எல்லா பிளேமே எடுத்துக்குவா. ஆனா அப்ப நம்ம ஹீரோ, இங்க பாருங்க இந்த கிச்சன்ல நான் ஆரம்பத்துல இருந்து இருக்கிறது உங்க யாருக்குமே பிடிக்காது, நான் உங்க எல்லாரோட வேலையும் ஸ்லோ பண்றேன்னு நினைப்பீங்கல்ல, இதுதான் நல்ல சான்ஸ் நினைச்சுக்கோங்க, நான் இந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்பா. ஆனா அதுக்கடுத்து அந்த செஃப் அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து, நான் உன்னை ரொம்ப நம்பினேன் மாயா, நீ இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, அதனால இனிமேல் உன்னை என்னோட கிச்சன்ல வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் வேலையை விட்டு தூக்கிடுவான். இதனால நம்ம ஹீரோயின் அப்படியே சோகமா அவளோட திங்ஸ் கத்தி எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாளா. அப்போ இவ கூட ஒர்க் பண்ண எல்லாருமே இவளுக்கு சப்போர்ட் கொடுக்கற விதத்துல அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த சில ஸ்பெஷலான கத்தியெல்லாம் அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து, இது நீ எங்களோட ஃபேர்வெல் கிஃப்டா வச்சுக்கோ, நீ அந்த காம்படிஷன்ல கலந்து கண்டிப்பா ஜெயிக்கணும் மாயா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க. இதனால ஒரு பக்கம் வேலை போயிடுச்சுன்னு நம்ம ஹீரோனுக்கு கவலையா இருந்தாலும் இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்னு நினைச்சு அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கும். அதுக்கடுத்து இப்ப ஹோட்டலுக்கு வெளியே தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ போய், சாரி மாயா என்னாலதான் எல்லா பிரச்சனையும் அப்படின்ட்டு கேட்பான். ஆனா அப்ப டக்குன்னு நம்ம ஹீரோயின் அவனை ஹக் பண்ணிடுவா. எனக்கு என்னோட சிச்சுவேஷனை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணணும்னே தெரியல, ஒரே நாள்ல எனக்கு ப்ரமோஷனும் கிடைச்சு
ஆரம்பிச்சு அதே நாள் என்னோட வேலை என்ன விட்டு போய் ஒரு மாதிரி வாழ்க்கையே குழப்பமாயிருச்சு. ஆனா இப்படிலாம் நடந்தாலும் கடைசியில என்னோட மனசுல ஏதோ ஒரு நிம்மதி இருக்கு. சோ இந்த சிச்சுவேஷனை நான் நெகட்டிவா எடுத்துக்காம பாசிட்டிவா யோசித்து நான் ஸ்ட்ரைட்டா காம்படிஷன்ல போய் கலந்து கண்டிப்பா ஜெயிக்க போறேன் அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோயின் ஃபுல் பாசிட்டிவிட்டியோட பேசுவா. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் நம்ம ஹீரோயினோட வீட்டுல தான் காட்டுவாங்க. அவ அந்த காம்படிஷன்ல எப்படிலாம் சமைக்கலாம், என்னென்ன ரெசிபி எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி குக் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அப்ப நம்ம ஹீரோவும் ஸ்டெல்லாவும் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா அந்த டைம்ல தான் அவ நம்ம ஹீரோ கையில அடிபட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நோட் பண்ணுவா. இத பார்த்தனையும் நம்ம ஹீரோயின் ரொம்ப பதறி போய் மறுபடியும் அவனுக்கு ஃபுல்லா ப்ராப்பரா கட்டெல்லாம் போட்டு விடுவா. அப்போ அந்த ஸ்டெல்லா பொண்ணு சரி இவ்வளவு ஆழமா அடிபடுற அளவுக்கு அப்படி என்னடா பண்ண, அது மட்டும் இல்லாம முந்தா நேத்து ஈவினிங்ல இருந்து நேத்து காலையில வரைக்கும் ஒன்னு ஆளையவே காணுமே, எங்க போன அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டெல்லா கேப்பா. நம்ம ஹீரோ தான் நம்ம ஹீரோயினோட கடன் அடைக்கிறதுக்காக பிலிப்பைன்ஸ் போயிருப்பானே, அது தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக. அது ஒண்ணும் இல்ல, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இங்க வந்திருந்தான், அவனுக்கு ரூம் ஷிஃப்ட் பண்ணி கொடுக்குற வேலையை நான் செஞ்சேன், அப்ப பர்னிச்சர் மாத்திரப்ப இந்த அடிபட்டுருச்சு அப்படின்ட்டு போய் சொல்லிடுவான். அப்ப கரெக்டா அந்த ஸ்டெல்லா பொண்ணும் நம்ம ஹீரோயினோட போன்ல ஏதோ ஒரு மெசேஜை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவா. என்னன்னு பார்த்தா அந்த காம்படிஷன்ல நம்ம ஹீரோயின் இப்போ என்ட்ரி ஆறதுக்கு செலக்ட் ஆயிட்டா போல. இதனால அவங்க 3 பேரும் செம ஹாப்பியா இருப்பாங்க. அதுக்கடுத்து அப்படியே அன்னைக்கு நைட்டு தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி, பாஸ் உங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கு, ஆனா இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு உங்க அண்ணா அக்கா எல்லாருமே எப்படியான்ட்டு கம்பெனியை அவங்க சொந்தமாக்கிக்கணும்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா உங்க அப்பா உங்களை தான் அந்த கம்பெனியோட சிஇஓ ஆக்கணும்னு முடிவா இருக்காரு. அதனால தயவு செஞ்சு நீங்க சீக்கிரம் கொரியாக்குவாங்க, இன்னும் நீங்க எதுக்காக அங்கேயே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோவும் நீ கவலையே படாத, மாயாவோட இந்த காம்படிஷன் மட்டும் முடியட்டும், நான் அவகிட்ட எல்லா உண்மையை சொல்லிட்டு அதுக்கடுத்து நான் கொரியா வந்துடுறேன் அப்படின்பா. ஆனா அப்பா அந்த அசிஸ்டன்ட் அப்படியே பாஸ் இங்க பாருங்க, என்ன ஆனாலும் நீங்க தான் அந்த கம்பெனிக்கு சிஇஓ ஆகணும், ஏன்னா உங்களை நம்பியே இங்க எக்கச்சக்க எம்ப்ளாயிஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்காக வந்துட்டு நீங்க சீக்கிரம் வந்துருங்க. அது மட்டும் இல்லாம மெயினா இப்ப நடக்க போற குக்கிங் ஷோல எகாரந்து கொண்டும் இங்க கேமரா முன்னாடி மட்டும் அப்பியர் ஆயிரவே கூடாது, அதுதான் ரொம்ப மெயினான விஷயம் அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்லுவான். அதனால நம்ம ஹீரோவும் சரி நம்மளோட எம்ப்ளாயிஸ்க்காக வந்துட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கொரியா வர பாக்குறேன் அப்படின்றான். அதுக்கடுத்து அடுத்த நாள் காலையில அந்த காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம ஹீரோயினும் ஸ்டெல்லாவும் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா அந்த காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு போயிருவாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு அசிஸ்டண்டா அந்த ஸ்டெல்லா தான் கூட ஹெல்ப் பண்ண போறா போல. ஆனா இப்ப அங்க போனா அந்த இடத்துல அந்த ஹெச்எஃப் இருப்பான், அவனுமே ஒன் ஆஃப் தி ஜட்ஜ் போல. அவன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, மாயா நான் உன்கிட்ட ஏற்கனவே வார்ன் பண்ண இந்த காம்படிஷன்லாம் உன் லெவலையும் தாண்டினதுன்ட்டு, ஆனா நீ என் பேச்சு கேட்காம இப்ப இங்க வந்து சேர்ந்திருக்க, கடைசியில உனக்கு தான் மனசு கஷ்டமாக போகுது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவானா. ஆனா இதெல்லாம் கேட்டு அந்த ஸ்டெல்லா அப்படியே கடுப்பாகி, செஃப் அவளுக்கு வேற ஆப்ஷனே இல்ல, அவளோட ஃபேமிலில நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்றவா. இதை கேட்டு அந்த செஃப் அப்படியே ஐயோ சாரி மாயா, உன்னோட ஃபேமிலில இப்படிலாம் பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சா முன்னாடியே உனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன். சரி இனி பழசெல்லாம் பேச வேண்டாம், இப்ப நீ இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்ட, எனக்கு உன் மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு, அதனால நீ கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பெஸ்ட் ஆஃப் லக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த செஃப் அங்க இருந்து கிளம்பிடுவான். இவன் பேசுறதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இவன் நல்லவனா இல்ல கெட்டவனா ஒண்ணுமே புரியாது. அதுக்கடுத்து இப்ப காம்படிஷனும் ஸ்டார்ட் பண்ற ஸ்டேஜுக்கு போயிரும். இன்னைக்கு நடக்க போற காம்படிஷன்ல யாரு சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் கொடுக்குற டைம்ல ரெடி பண்றாங்க அப்படிங்கறதான் காம்படிஷன் போல. சோ இதுக்கு மெயினா தேவைப்படுறது கத்தி தான். அதனால எல்லாருமே அவங்களோட கத்தியை முன்னாடியே இந்த ஸ்டுடியோல வந்து வச்சிருப்பாங்க. பட் அதுல இப்ப நம்ம ஹீரோனோட கத்தி மட்டும் மிஸ் ஆகும். இது தெரிஞ்சிடும் நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆவா. ஆனா அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும், அவளோட வீட்டுல அவ எப்பயுமே யூஸ் பண்ற ஸ்பேர் கத்தி நிறைய இருக்கு போல. சோ அது இருந்தா அவளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவ நினைப்பா. அதனால டக்குன்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட வீட்டு சாவியை கொடுத்து எனக்கா அதை மட்டும் போய் எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்ட்டு கேப்பா. நம்ம ஹீரோ யோசிப்பான், ஐயோ வீடு ரொம்ப தூரமா இருக்கே அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் இவளுக்காக செய்யணும்னு சொல்லிட்டு வேகமா வெளியே போய் டக்குன்ட்டு ஒரு வண்டி எடுத்துட்டு நம்ம ஹீரோனுக்காக கத்தி எடுக்க போயிருவான். ஆனா இதுவே இன்னொரு பக்கம் இப்ப காம்படிஷன் நடக்கிற இடத்துல தான் காட்டுவாங்க. அந்த காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆயிரும். ஆனா ஸ்டுடியோல வச்ச கத்தி தானே மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்படிஷன் நடத்துறவங்களே நம்ம ஹீரோனுக்கு இப்ப கொஞ்சம் கத்தியை கொடுப்பாங்க. ஆனா அது அந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்கிற மாதிரி தெரியாது. பட் இருந்தாலும் எப்படியோ மேனேஜ் பண்ணி நம்ம ஹீரோயின் சிக்கன் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அதிலே கட் பண்ணுவா. அப்போ இவ எப்படி இதெல்லாம் கட் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் பண்றதுக்காக அந்த ஹெச்எஃப் தான் வருவான். அவன் அப்படியே நம்ம ஹீரோயின் கட் பண்ணி வச்சிருக்கதெல்லாம் பார்த்துட்டு ஓகே நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் அப்படின்ட்டு கிரீன் சிக்னல் கொடுத்துருவான். இப்ப அதுக்கடுத்து இப்ப அந்த ஸ்டெல்லா பொண்ணு சிக்கன் எடுத்துட்டு வந்து கட் பண்ணணும் போல. அவளும் அந்த கத்தியை வச்சு கட் பண்ணலாம் தான் ட்ரை பண்ணுவா. ஆனா அவங்க கொடுத்த கத்தி ரொம்ப பிளண்டா இருக்கும். அதனால அந்த ஸ்டெல்லாவால ஒழுங்கா கட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் எப்படியோ மேனேஜ் பண்ணி கட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப தெரியாதனமா அவ கையை கட் பண்ணிடுவா. இதனால அந்த இடமே ஒரு மாதிரி ரத்தம் ஆயிரும். பிளஸ் அந்த சிக்கன்லயும் ரத்தம் ஒட்டிரும். ஆனா இதை பார்த்து அந்த ஜட்ஜஸ் அப்படியே ரத்தம் பட்ட இன்கிரீடியன்ஸை யூஸ் பண்ணக்கூடாது, சோ நீங்க ஃப்ரெஷ்ஷா ஃபர்ஸ்ட்ல இருந்து செய்யுங்க அப்படின்றுவாங்க. சோ இதனால நம்ம ஹீரோயின் ரவுண்ட் 1ல இருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். இதுல அந்த ஸ்டெல்லாக்கு வேற அடிபட்டுருச்சு. அதனால அவளை இப்ப மெடிக்கல் ரூமுக்கு கூட்டு போயிருவாங்க. சோ நம்ம ஹீரோயின் மட்டும் தனியால
ஆளா இருந்து எல்லாத்தையும் செய்யற மாதிரி இருக்கும். பாவம் இதனால நம்ம ஹீரோனுக்கு அப்படியே டென்ஷனே ஆயிரும். போச்சு நம்ம தோத்துட்டோம், டைம் வேற முடிய போகுது, நம்ம கிட்ட இருக்க கத்தியும் சரியில்லை, ஃபர்ஸ்ட் இருந்து எல்லாம் செய்யணுமே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப கரெக்டா இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ லைஃப் சேவியர் மாதிரி வந்து வீட்ல இருந்து எடுத்து வந்த கத்தி எல்லாத்தையும் கொடுத்துருவான். சோ இவளோட ரெகுலர் கத்தியை பிடிச்செடுத்துதான் நம்ம ஹீரோனுக்கு பவர் கிடைச்ச மாதிரியே இருக்கும். அதுக்கடுத்து என்ன, டைம் கம்மியா இருந்தாலும் அவங்க சொன்ன எல்லா இன்கிரீடியன்ஸையும் அவ ரெடி பண்ணிடுவா. அதுக்கடுத்து இப்ப எல்லாரோட ப்ராசஸையும் செக் பண்ணிட்டு இன்னைக்கு காம்படிஷன்ல யார் யாரெல்லாம் செலக்ட் ஆனாங்க அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுல பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருப்பா. சோ இதனாலேயே அவ ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ரோமோட் ஆயிருவா. இதனால நம்ம ஹீரோயினுக்கு செம ஹாப்பி. இப்ப இதே சந்தோஷத்தோட அப்படியே ஸ்டெல்லா போய் பார்க்கலான்னு பார்த்தா அவ கையில ஆழமா அந்த வெட்டுக்காயம் பட்டிருக்கும் போல. இதனால நாளைக்கு காம்படிஷன்ல அவளால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இது தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆயிருவா. ஏன்னா இந்த காம்படிஷன்ல குக்குக்கு சப்போர்ட்டிவா இன்னொரு அசிஸ்டன்ட் கண்டிப்பா இருந்தே ஆகணுமா. அப்படி பார்த்தா இனி ஸ்டெல்லாவால நம்ம ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. சோ இதனால நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போக முடியாம போயிருமோ அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அப்ப நம்ம ஹீரோ அப்படியே அவன் மனசுக்குள்ள என்னோட ஃபேமிலி பிரச்சனை எல்லாத்தையும் நான் கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு இப்ப மாயாவுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோனுக்கு அசிஸ்டன்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் செம்மையா ஹாப்பியாவா. ஆனா நம்ம ஹீரோக்கு இன்னொரு மாதிரி தயக்கமா தான் இருக்கும். ஏன்னா அந்த அசிஸ்டன்ட் தெளிவா சொல்லிருப்பான், எக்காரத்து கொண்டு உங்க ஃபேஸ் மட்டும் கேமரால கேப்சரே ஆகக்கூடாது அப்படின்ட்டு. ஆனா அதையும் மீறி அவன் நம்ம ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க தயாரா இருப்பான். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காம்படிஷன்ல தான் காட்டுவாங்க. அப்ப நம்ம ஹீரோன் அந்த இடத்துல ரெடி ஆகிட்டு இருக்கப்ப இதே ஷோல பார்ட்டிசிபேட் பண்ற ஒரு செஃப் அப்படியே வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுவான். என்னன்னா அவனுக்கு நம்ம ஹீரோயினை முன்னாடியே பிலிப்பைன்ஸ்ல தெரியும் போல. சோ அதனால ரெண்டு பேருமே கேஷுவலா அப்படியே அவங்க சின்ன வயசை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பையன், சரி மாயா என்ன நீ மட்டும் இருக்க, உன்னோட கொரியன் பாய் ஃப்ரெண்ட காணோம் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கும், இவனுக்கு எப்படி நம்ம கூட ஒரு கொரியன் பையன் இருக்கான்னு தெரியும் அப்படின்ட்டு. அப்பதான் அந்த பையன் சொல்லுவான், ஒன்னும் இல்ல, ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னோட தங்கச்சி பிலிப்பைன்ஸ்ல இருந்து கால் பண்ணிருந்தா, உன்னோட ஆன்டி கூட அங்கதானே இருக்காங்க, அவங்கள கூட ஏதோ கடன்காரன் பிடிச்சு வச்சு கொடுமைப்படுத்துறானாமே, அந்த விஷயத்தை டீல் பண்றதுக்காக உன்னோட கொரியன் பாய் ஃப்ரெண்ட் அங்க வந்திருந்தான், இந்த விஷயம்லாம் என் தங்கச்சிக்கு தெரிஞ்சு அவதான் என்கிட்ட சொன்னா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கும். இதனால நம்ம ஹீரோனும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி இப்ப அப்படியே அவளோட ஆன்டிக்கு கால் பண்ணி கேட்டா அவங்களும் ஆமா ஒரு கொரியன் பையன் வந்து நம்ம கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ இவங்க எல்லாருமே கொரியன் பையன் சொல்றதுலயே நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவா எல்லாரும் ஜாக்க பத்தி தான் பேசுறாங்க அப்படின்ட்டு. அதுக்கடுத்து இப்ப காம்படிஷனும் ஆரம்பிச்சிரும். இந்த வாட்டி இந்த காம்படிஷன்ல நம்ம ஹீரோ தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவானா. ஆனா அப்ப நம்ம ஹீரோனோட கவனம் எல்லாமே சமைக்கிறதுல இல்லாம நம்ம ஹீரோ மேலேயே தான் இருக்கும். இவன் இவ்வளவு நடந்திருக்கு நம்ம கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை, அது மட்டும் இல்லாம இவன் அவ்வளவு பெரிய பணக்காரனா அப்படிங்கிற மாதிரி அது மட்டும் தான் அவ மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். பட் இருந்தாலும் இப்போதைக்கு இதை பத்தி எதுவும் யோசிக்க வேண்டாம், காம்படிஷன் முடிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப செய்யற டிஷ்ஷுக்காக அவ தேங்காய் அப்படியே துருவுவாளா. ஆனா இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு என்ன ஆகும் தெரியல, அப்படியே ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் வேர்த்து போய் படன்னு வர ஆரம்பிச்சிரும். அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இவனுக்கு நடந்த ஏதோ ஒரு சம்பவம் அவன் மைண்டுக்கு அப்படியே ஞாபகம் வர மாதிரி தெரியும். அதை யோசித்து பார்த்த உடனே நம்ம ஹீரோ அப்படியே பித்து பிடிச்சாப்புல டக்குன்னு அந்த செட்டை விட்டே வெளியே ஓடிடுவான். அங்க இருக்கிற யாருக்கும் ஒண்ணும் புரியாது. மெயினா நம்ம ஹீரோனுக்கு என்னதான் நடக்குதுன்னே தெரியல. இப்ப அவனை போய் பாக்குறதா இல்ல காம்படிஷன்ல கான்சென்ட்ரேட் பண்றதா அப்படின்னு தெரியாம குழப்பத்துறதா இருப்பா. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இந்த காம்படிஷனை முடிக்கணும்னு சொல்லிட்டு இப்ப தனியாவே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவா. ஆனா அன்பார்ச்சுனேட்டா இன்னைக்கு நடந்த காம்படிஷன்ல அவ செலக்ட் ஆயிருக்க மாட்டா. இதனால நம்ம ஹீரோயின் ரொம்ப மனசுடைஞ்சு போய் ஃபீல் பண்ணுவா. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து சாரி மாயா அப்படின்ட்டு தான் கேட்பான். ஆனா ஏற்கனவே இவன் மேல செம்ம கடுப்புல இருந்த நம்ம ஹீரோயின் இப்ப எதுவுமே பேசாம அந்த இடத்த விட்டு அப்படியே வேகமா போயிருவா. ஆனாலும் நம்ம ஹீரோ அப்படியே பின்னாடி கெஞ்சிட்டே போவான், ஐயோ சாரி மாயா நான் சொல்றத கொஞ்சம் கேளு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லதான் வருவான். ஆனா நம்ம ஹீரோயின் அப்படி டென்ஷன்ல கத்தி விட்டுருவா, எனக்கு இந்த காம்படிஷன்ல தோத்தது கூட இப்ப பிரச்சனையே கிடையாது, நீ ஏதோ ஒரு உண்மையை என்கிட்ட இருந்து மறைக்கிற, அந்த உண்மையை நீ எப்பதான் என்கிட்ட சொல்ல போற, 4-5 நாள் முன்னாடி நீ பிலிப்பைன்ஸ் போன அது உண்மைதானே, தயவு செஞ்சு இல்லன்னு மட்டும் என்கிட்ட போய் சொல்லாத, அங்க நீ போனது என்னோட கடனை அடைச்சது எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், நீ எதுக்கு ஆரம்பத்துல இருந்து உன்னோட ஐடென்டிட்டி என்கிட்ட மறைச்சேன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவ திட்டுவா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, ஆயா கொஞ்சம் மட்டும் நான் சொல்றதை கேளு, நானும் உன்கிட்ட உண்மை எல்லாத்தையும் சொல்லிடலாம் தான் நினைச்சேன், ஆனா அந்த உண்மையெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு தைரியமே வரல அப்படின்பா. நம்ம ஹீரோனுக்கு இப்பயும் ஒண்ணும் புரியாது, நீ ஒரு பணக்காரன்னு சொல்லி என்கிட்ட சொல்றதுல உனக்கு அப்படி என்ன ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு அவ திட்டுவா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, மாயா நான் வெறும் பணக்காரன் மட்டும் கிடையாது, இன்னும் உனக்கு தெரிய வேண்டிய உண்மை ஒண்ணு பேலன்ஸ் இருக்கு, என்னோட உண்மையான பேர் ஜாக்கே கிடையாது ஹஜூன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோன் அப்படியே ஷாக் ஆகி போய் நிப்பா. பட் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சோகமா, இப்ப எனக்கு உன்னை எப்படி ஃபேஸ் பண்றதுனே தெரியல அப்படின்ட்டு வேமா அங்க இருந்து போயிருவான். சோ இந்த பேரை கேட்டோனையும் நம்ம ஹீரோனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருச்சு இவன் தன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. ஆனா இது தெரிஞ்சோடனையும் ரெண்டு பேரும் சந்தோஷமா அதே இடத்துல ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு பக்கம் போயிருவான், நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி ஷாக் ஆகி நிப்பா. அதுக்கடுத்து கொரியால இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்கிறதுக்காக இப்ப பிளைட் ஏறி கொரியா போலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படி அவன் ஏர்போர்ட்
ஏர்போர்ட்ல வெயிட் பண்றப்ப ஒரு குட்டி பையன் விளையாண்டுகிட்டு இருக்கத அவன் பாப்பான். இத பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு அவனோட சின்ன வயசு ஞாபகம் வரும். அவனுக்கு ஒரு 10 வயசு இருக்கிறப்ப அவங்க அம்மா அவனை கூப்பிட்டுட்டு கொரியால இருந்து பிலிப்பைன்ஸ் கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ அப்படியே அவங்க அம்மா கிட்ட, ஏமா நம்ம இந்த ஊரை விட்டு ஓடுறோமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி சோகமா கேட்பான். ஆனா அதுக்கு அவங்க அம்மா, இல்லப்பா நம்ம கொஞ்ச நாள் பிலிப்பைன்ஸ்ல இருப்போம், அதுதான் எல்லாருக்கும் நல்லது, அதுவும் மெயினா நம்மளுக்கு யாராலையும் அங்க எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. ஆனா பிலிப்பைன்ஸ் போனக்கடுத்தும் அவங்க அம்மாக்கு ஏதோ ஒரு பெரிய விஷயத்த மிஸ் பண்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அப்பா உடனே அப்படியே அவங்க அம்மா யாருக்கோ போன் பேசுவாங்க. இந்த சவுண்ட் நம்ம ஹீரோக்கும் கேட்கும். அவன் நம்ம அம்மா யார் கூடடா பேசுறாங்க அப்படின்ட்டு ஓரமா நின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்ப அவங்க அம்மா போன்ல, நாங்க இங்க பிலிப்பைன்ஸ் வந்துட்டோம், நீங்க எப்ப எங்களை தேடி வர போறீங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட பேசுவாங்க. ஏன்னா நம்ம ஹீரோவோட அம்மா வந்து அவருக்கு செகண்ட் ஒய்ஃப் தான். அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு பயந்துகிட்டு தான் நம்ம ஹீரோவும் அவங்களோட அம்மாவும் இப்ப பிலிப்பைன்ஸ்க்கே வந்திருப்பாங்க போல. அது மட்டும் இல்லாம இங்க வந்து இவங்களை ஸ்டே பண்ண வைக்கணும் அப்படிங்கிற பிளானே நம்ம ஹீரோவோட அப்பாவோட தான். அதனால அவங்க அம்மாவும், இங்க எப்ப எங்களுக்காக வருவீங்க, எனக்கு என்னமோ இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா சரியாவே இல்ல, நம்ம ஒன்னும் சீக்ரெட் லவ்வர்ஸ் கிடையாது, நான் உங்களோட செகண்ட் ஒய்ஃப் தானே, நான் உங்ககிட்ட இருந்து காசு பணத்தெல்லாம் கேட்கல, எங்க கூட இருங்கன்னு தான் கேக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா போன்ல நம்ம ஹீரோட அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, ஓகே அப்பாவை அம்மா மிஸ் பண்றாங்க, அதனாலதான் சோகமா இருக்காங்க அப்படின்ட்டு அவனும் சோகமாக ஆரம்பிச்சிருவான். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் இப்ப பிலிப்பைன்ஸ்ல நம்ம ஹீரோவை ஒரு ஸ்கூல்ல சேர்த்துருவாங்க. அந்த வீட்டு டிரைவர் தான் நம்ம ஹீரோ போய் பிக் பண்றது டிராப் பண்றது எல்லாம் பண்ணுவாரா. அப்ப அவர் நம்ம ஹீரோ சோகமா இருக்கிறத பார்த்துட்டு, நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்கிற, உன்னோட புது ஸ்கூல்ல உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடைக்கலையா அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சோகமா, நான் ரொம்ப நாளா பிலிப்பைன்ஸ்ல இருக்க மாட்டேன், கண்டிப்பா எங்க அப்பா எங்களுக்காக திரும்பி வருவாரு, அதனால இங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சும் வேஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த டிரைவர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா அப்ப அந்த டிரைவர் அப்படியே, சரி நீ புதுசாலாம் யாரையும் ஃப்ரெண்ட் பிடிக்க வேண்டாம், எனக்கு இந்த ஏரியால நிறைய பேர் தெரியும், அவங்க எல்லாத்தையும் நான் மீட் பண்ண கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு ஹோட்டலுக்கு நம்ம ஹீரோவை சாப்பிட கூப்பிட்டு வருவாரு. அப்போ அங்க இருந்து ஒரு குட்டி பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட வந்து அப்படியே ஃப்ரெண்ட்லியா பேசுவா, இது எங்களோட ஹோட்டல் தான், இங்க சாப்பாடுலாம் நல்லா இருக்கா, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. ஆக்சுவலி இந்த குட்டி பொண்ணு வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். பிலிப்பைன்ஸ்ல நான் யாரையுமே ஃப்ரெண்ட் ஆக்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன நம்ம ஹீரோக்கு என்னவோ ஏதோன்னு தெரியல, நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா அவளுமே நம்ம ஹீரோ கிட்ட நல்ல ஃப்ரெண்ட்லியா பேசுவா. சோ இதனாலேயே அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் அப்ப இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒண்ணு உருவாக ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கடுத்து எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்காக நம்ம ஹீரோ சந்தோஷமா வீட்டுக்குள்ள வருவான். அங்க பார்த்தா அவங்க வீடு பூரா பூவா இருக்கும். என்னன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கேட்டா அவங்க அம்மா அப்படியே சந்தோஷமா, இதெல்லாம் நம்மளுக்காக நானே வாங்கினது, ஏன்னா நம்ம மேல நம்ம தானே மெயினா அக்கறை காட்டணும், மித்தவங்க அக்கறை காட்டுவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி குதர்க்கமா பேசுவா. ஆனா நம்ம ஹீரோ சின்ன பையனா இருந்தனால அவனுக்கு புரியாது. ஆனா இதுவே அந்த டிரைவர் ஏதோ தப்பா இருக்கே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அங்க இருக்கிற வேலைக்காரி கிட்ட கேட்பான், என்னாச்சு மேடம் நீ இவ்வளவு பூ வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு. அப்பதான் அந்த வேலைக்காரி சொல்லுவா, மேடத்துக்கு என்னாச்சுன்னே தெரியல, திடீர்னு சந்தோஷமா இருக்காங்க, திடீர்னு கோவமா இருக்காங்க, திடீர்னு அழுகுறாங்க, அதுக்கடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தா இவ்வளவு பூ வாங்கி வச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ மனசளவுல பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வேலைக்காரி சொல்லுவா. அதுக்கடுத்து அவங்க அம்மா நம்ம ஹீரோக்காக விதவிதமா சமைச்சு வச்சிருப்பாங்க. பட் இப்பதானே நம்ம ஹீரோயினோட ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்திருப்பான், அதனால பேருக்கு கொஞ்சம் மட்டும் சாப்பிடுவான். ஆனா அவங்க அம்மா திடீர்னு அப்படியே, நான் உனக்காக தாண்டா இது எல்லாத்தையும் சமைச்சு வச்சிருக்கேன், இந்தா சாப்பிடு சாப்பிடு அப்படின்ட்டு அவனை போட்டு கம்பல் பண்ணுவாங்க. இதனால அவனுக்கு டக்குன்னு கோவம் வந்து, அம்மா நான் தான் சொல்றேன்ல போதுன்ட்டு, உங்களுக்கு புரியாதா அப்படிங்கிற மாதிரி கத்திடுவான். இதனால அவங்க அம்மா இன்னும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு, ஐயோ சாரி நான் தெரியாம ரொம்ப ஓவரா பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அழுதுகிட்டே அங்க இருந்து போயிருவாங்க. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ அவங்களோட அம்மாவோட ரூமுக்கு போய் அவங்க கிட்ட சாரி கேட்கலான்னு நினைப்பான். ஆனா அப்ப பார்த்தா அவங்க அம்மா ஒரு மாதிரி பித்து பிடிச்சாப்புல பால்கனி சைடு நின்னுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் என்னன்னு போய் பக்கத்துல பார்த்தா அவங்க அம்மா இன்னும் அழுதுகிட்டு தான் இருப்பாங்க. அப்புறம் இவன் வந்து அதை பார்த்துக்கிட்டு அவங்க அம்மா அப்படியே, அம்மா லைட்டா கவலையா இருக்க அதனால தான் அழுகுற, நீ ஒன்னும் பெருசா எடுத்துக்காத அப்படின்ட்டு அவங்க கிட்ட சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு அவங்க அம்மா ஏன் சோகமா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சிருக்கும் போல. அதனால டக்குன்னு அவங்க அம்மா கையை பிடிச்சு, அம்மா அப்பா இன்னும் இங்க வரலன்னு தானே நீங்க ஃபீல் பண்றீங்க, கவலைப்படாதீங்க, அவர் சீக்கிரமே நம்மள தேடி வந்துருவாரு அப்படின்ட்டு அவன் இப்ப அவங்க அம்மாக்கு ஆறுதல் சொல்லுவான். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. அந்த டிரைவர் வழக்கம் போல நம்ம ஹீரோவை ஹீரோயினோட ஹோட்டலுக்கே கூட்டு போயிருவான். ஆனா அங்க போன உடனே நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் மாயா கிட்ட பேசுறதுக்கு தயக்கமா தான் இருக்கும். ஆனா இதை நோட் பண்ண அந்த மாயா அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வந்து, நீ எதுக்கு என்னையே பாத்துக்கிட்டு இருக்க, என்ன எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட ஒரு கேரட்டை கொடுத்து கட் பண்ணி தர சொல்லுவா. நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் எப்படி பண்ணணும்னே தெரியாது. பட் இருந்தாலும் மாயாக்காக அவன் செய்வான். ஆனா அதை செய்யறப்ப அவன் மைண்ட் அவ்வளவு ரிலாக்ஸிங்கா இருக்கும். ஆனா அப்ப அப்படியே அந்த மாயா பொண்ணு, நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சோகமா இருக்கிறத நான் பார்த்தேன், யாராண்டு ஒருத்தவங்க சோகமா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம நல்லா சமைச்சு கொடுத்தாவே அவங்க சந்தோஷமாயிருவாங்க, அதனால பிரெட்டை வச்சு அவ நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒண்ணு சமைச்சு கொடுப்பா. ஆனா அப்ப நம்ம ஹீரோட மைண்டுக்கு வரது எல்லாமே சோகமா இருக்கிற அவங்க அம்மா மட்டும்தான். அதனால வீட்டுக்கு போன உடனே அவங்க அம்மாக்கு அதே மாதிரி ஒண்ணு செஞ்சு கொடுப்பான். இப்படி பையன் தனக்காக எஃபர்ட் போடுறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க அம்மா அவ்வளவு ஹாப்பியா இருப்பாங்க. இதெல்லாம் நோட் பண்ண நம்ம ஹீரோக்கும் செம ஹாப்பி ஆயிரும். அதனால அன்னையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அவங்க அம்மாக்காக அந்த வேலைக்காரியோட ஹெல்ப்போட விதவிதமா சமைப்பான். இதனாலேயே அவங்க அம்மா சோகமா இல்லாம ஹீரோ கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட்
ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இப்போ இவங்க ஃபேமிலியே சந்தோஷமா இருக்குன்னா அதுக்கு காரணமே மாயாவோட ஃப்ரெண்ட்ஷிப் தான். அதனால நம்ம ஹீரோவுக்கு மாயாவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிரும். சோ எப்ப பார்த்தாலும் அவ கூடயே தான் விளையாண்டுகிட்டே இருப்பான். அப்படி இருக்கிறப்பதான் ஒரு நாள் நம்ம ஹீரோனுக்கு தேங்க்ஸ் சொல்லுவான். எங்க அப்பா இல்லாத சுகம் இப்ப எங்க அம்மா கிட்ட கொஞ்சம் கூட இல்ல, அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. ஆனா அப்பதான் நம்ம ஹீரோயின் அவளோட அப்பாவை பத்தி சொல்லுவா. என்னன்னா அவளோட அப்பாவுமே இப்ப அவ கூட இல்ல போல. பட் ஆனா அவர் இறந்துட்டாரா இல்ல நம்ம ஹீரோனோட ஃபேமிலியை விட்டுட்டு போயிட்டாரான்னு தெரியல. பட் நம்ம ஹீரோயின் அவர் மேல கோவமா தான் இருப்பா. எங்க அப்பா திடீர்னு ஒரு நாள் சொல்லாம கொள்ளாம எங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு இந்த மாதிரி என்னை விட்டுட்டு போற பர்சன்ஸே பிடிக்காது. அதனால எனக்கு எங்க அப்பாவை சுத்தமா பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ தான் அவளை சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ திரும்பி அவனோட வீட்டுக்கு வந்து பார்த்தா மறுபடியும் அவங்க அம்மா ரொம்ப சுகமா இருப்பாங்க. இத்தனைக்கு நம்ம ஹீரோ போய் பக்கத்துல போய் அம்மா அம்மான்னு கூப்பிடுவான். அது கூட அவங்க காதுல விழுகாது. எதையோ யோசித்துக்கிட்டு ஒரு மாதிரி பித்து பிடிச்சாப்புல உட்காந்துருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ அப்படியே சரி நம்ம சமைச்சு கொடுத்தா கண்டிப்பா நம்ம அம்மா திரும்பி சிரிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இப்ப நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு அவங்க அம்மாக்காக ஏதாவது ஸ்பெஷலா ரெடி பண்ணலான்ட்டு பாப்பான். அதனால அந்த வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்களோட ஹெல்ப்போட நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க அம்மாக்காக சமைச்சுக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா அப்போ அந்த இடத்துக்கு அந்த டிரைவர் வந்து ஒரு மாதிரி அமைதியா அந்த வேலைக்காரி கிட்ட மேடம் எங்க இருக்காங்க, ரூம்ல இருக்காங்க, இப்ப அவங்க பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு அந்த வேலைக்காரியும் நம்ம ஹீரோவோட காதுல எதுவும் விழுகாத அளவுக்கு அவங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, அவங்க இன்னைக்கு மதியானம் கூட அவங்க கையை கட் பண்ணிக்க பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா இந்த விஷயம் வந்து நம்ம ஹீரோக்கு தெளிவா கேட்காது. பட் இருந்தாலும் அவங்க ஆக்ஷன் பண்றத வச்சே ஏதோ அம்மாக்கு தப்பா நடந்திருக்கு அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்குவான். ஆனா இதெல்லாம் அவன் கேட்டுக்கிட்டு இருக்கப்ப அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலை இப்ப சமைக்கிறதுக்காக தேங்காய் துருவிக்கிட்டு இருப்பான். ஆனா அவன் கான்சென்ட்ரேஷன் எல்லாமே அந்த தேங்காயிலேயே இருக்காது. அந்த வேலைக்காரங்க அவங்க அம்மா பத்தி என்ன பேசுறாங்க அப்படிங்கறதுல மட்டும்தான் அவன் தாட்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் இப்ப எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோவோட அம்மாக்கு சமைச்சிருவாங்க. அதுக்கடுத்து இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஓகே நம்ம சமைச்சதை நம்ம அம்மா சாப்பிட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாக்கலான்ட்டு போனா அங்க அவங்க அம்மாவோட பெட்ரூம்ல எல்லா சாப்பாடும் சிந்தி கிடக்கும். திடீர்னு ஆம்புலன்ஸ் சத்தம்லாம் வேற கேட்க ஆரம்பிச்சிரும். என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பதறி போய் பார்த்தா அவங்க அம்மா டிப்ரெஷன் தாங்க முடியாம சூசைடே பண்ணிருப்பாங்க போல. இது தெரிஞ்சோடையும் பாவம் சின்ன பையனா இருந்த நம்ம ஹீரோ அப்படியே கதறி கதறி அழுவான். இதனாலதான் அன்னைக்கு காம்படிஷன் அப்ப அவன் தேங்காய் துருவுறத பார்த்த உடனே அவன் ஒரு மாதிரி மென்டலி அப்செட் ஆகி அங்கிருந்து வெளியே வந்திருப்பான். அதுக்கடுத்து அவங்க அம்மா இறந்து ஒரு 2 நாள் கழிச்சுதான் காட்டுவாங்க. இனி நம்ம ஹீரோ இங்க பிலிப்பைன்ஸ்ல தனியா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இவனை கூட்டு போறதுக்கு அவரோட பாடி கார்டு அனுப்பிச்சு விட்டுருப்பாரு. நம்ம ஹீரோக்கு இந்த ஊரை விட்டு போறதுக்கே இஷ்டம் இருக்காது. சரி போறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் கடைசியா மாயாவை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போயிடணும் அப்படின்ட்டு தான் நினைப்பான். ஆனா அந்த பாடி கார்ட்ஸ் நம்ம ஹீரோட விருப்பத்துக்கும் மாறா அவன் அப்படியே வேகமா கார்ல ஏத்தி ஏர்போர்ட் கூட்டு போயிருவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் பிரசன்ட்ல நம்ம ஹீரோ அப்படியே ஏர்போர்ட்ல உட்காந்து யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவளுமே இப்ப நம்ம ஹீரோவோட உண்மையான ஐடென்டிட்டி தெரிஞ்ச உடனே அந்த பழசெல்லாம் அப்படியே நினைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பா. என்னன்னா நம்ம ஹீரோ சின்ன வயசுல பிலிப்பைன்ஸை விட்டு போன உடனே இவ அழுதுகிட்டே நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு போயிருப்பா. ஆனா அங்க போனா அந்த வேலைக்காரங்க டிரைவர் நம்ம ஹீரோ யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. இதனால நம்ம ஹீரோ சொல்லாம கொள்ளாம போயிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சின்ன வயசுலயே செம்ம கடுப்பா இருந்திருப்பா. எனக்கு என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம விட்டுட்டு போற பர்சன்ஸே பிடிக்காது, ஆனா அதை நீ எனக்கு பண்ணிட்டே ஹேஜூன் அப்படிங்கிற மாதிரி சின்ன வயசுல நம்ம ஹீரோயின் அழுதுருப்பா. அதை எல்லாத்தையும் இப்ப இவ யோசித்து பாத்துக்கிட்டு இருப்பா. ஆனா அப்படி இவ யோசித்து பாத்துக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு இவளுக்கு அந்த காம்படிஷன் நடத்தின இடத்துல இருந்து கால் வரும். அவங்க டக்குன்னு கால் பண்ணி நீங்க அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிட்டீங்க அப்படிம்பாங்க. நம்ம ஹீரோனுக்கும் ஸ்டெல்லாக்கும் ஒன்னும் புரியாது. என்னடா இன்னைக்கு தானே நம்ம அந்த காம்படிஷன்ல செலக்ட் ஆகாம அவுட் ஆனோம், இப்ப என்ன செலக்டட்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னைக்கு நடந்த காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் வந்தால் சீட் பண்ணிருப்பான் போல. அதாவது அவனோட டிஷ் தான் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களோட டிஷ்ல எக்ஸ்ட்ரா சால்ட் அள்ளி கொட்டி இருந்திருப்பான். அது வீடியோல ரெக்கார்ட் ஆகி அவனை டிஸ்குவாலிஃபை பண்ணிருப்பாங்க. அதனால இப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஹீரோனோட டீம் செலக்ட் ஆயிருச்சு. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் அந்த காம்படிஷன் நடக்கிற இடத்துல தான் காட்டுவாங்க. அப்ப நம்ம ஹீரோன் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப இப்ப அந்த ஹெச்எஃப் அந்த இடத்துக்கு வருவான். அவன் நம்ம ஹீரோன் கிட்ட அப்படியே கங்க்ராட்ஸ் மாயா, நீ ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்ட. பட் இருந்தாலும் இப்பதான் நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ உன் கூட போட்டி போடுற எல்லாருமே டாப் செஃப்ஸ். பட் இருந்தாலும் உன்னால முடியும்னு நான் நம்புறேன். நீ மட்டும் இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டேனா நீ ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த மாதிரி என்னோட கிச்சன்ல எனக்கு அசிஸ்டண்டா உன்னை நான் ப்ரொமோட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு செம ஹாப்பி. அதுக்கடுத்து இதே சந்தோஷத்தோட போய் அப்படியே காம்படிஷன்ல சமைக்கிறதுக்காக போவா. அப்ப அங்க இருக்கிற ஆடியன்ஸ்ல நம்ம ஹீரோவும் நிக்கிற மாதிரி இருக்கும். இவனை பார்த்த உடனே நம்ம ஹீரோன் ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆனா அதுக்கடுத்து தான் பார்த்தா அங்க நிக்கிறது நம்ம ஹீரோவாவே இருக்காது. அதனால அப்படியே அவன் மனசுக்குள்ளேயே ஜாக் எங்கதான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பா. ஆனா இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை பார்த்தா அவன் இப்ப கொரியாக்கே போயிட்டான் போல. போன உடனே ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அவனோட அப்பாவை தான் பாப்பான். ஆனா அவரை பார்க்க நம்ம ஹீரோக்கு கோவம் மட்டும் தான் வரும். ஏன்னா நம்ம ஹீரோவோட வாழ்க்கையில சின்ன வயசுல நடந்த விஷயங்கள் அப்படி. அவங்க அம்மா இறந்த கடுத்து கொரியாக்கு வந்த கடுத்து அவனோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதான் யோசித்து பாப்பான். அந்த வீட்டுல அவங்க அப்பாவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் அவரோட 4 பசங்களும் இருப்பாங்க. ஆனா யாருமே நம்ம ஹீரோவை பெருசா மதிச்சிருக்க கூட மாட்டாங்க. அவ்வளோ பெரிய வீட்டுல அவன் தனியா இருக்கிற மாதிரிதான் அவனுக்கு ஃபீல் இருந்திருக்கும். ஆனா இதெல்லாம் விட கொடுமையா அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்
சீஃப் லேடி நம்ம ஹீரோவை ரொம்ப கொடுமைப்படுத்துற விதமா அவனுக்கு ஒழுங்கா சாப்பாடு கூட கொடுத்துருக்க மாட்டா. சோ இந்த மாதிரி கொடுமையா தான் அவனோட பாஸ்டே இருந்திருக்கும். இப்ப அவங்க அப்பாவை பார்த்தோனையும் அதெல்லாம் மட்டும் தான் அவன் மைண்டுக்கே வரும். அதனால அப்படியே கோவமா அவங்க அப்பா கிட்ட எல்லா தப்பியும் பண்ணிட்டு இப்ப ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்துக்கிட்டு சொத்தெல்லாம் எனக்கு எழுதி வச்சா எல்லாம் சரியா போயிருமா, எனக்கு உங்களோட சொத்தே தேவையில்லை, எனக்கு என்னோட அம்மா தான் வேணும், எங்க அம்மா கூட கொஞ்ச காலம் தான் சந்தோஷமா இருந்தேன், நான் என்னைக்குமே என்னோட லைஃப்ல நீங்க வேணும்னு சொல்லி எதிர்பார்த்ததே கிடையாது, அது கொரியால இருக்கிறப்பயாவும் சரி நாங்க பிலிப்பைன்ஸ்ல இருக்கிறப்பயாவும் சரி, எனக்கு எங்க அம்மா மட்டும் போதும் தான் நினைச்சேன், ஆனா எங்க அம்மாக்கு நீங்க வேணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க, ஆனா நீங்க கடைசி வரைக்கும் அவங்களுக்காக வரவே இல்லை அப்படின்ட்டு இப்ப படுத்து இருக்கிற அவங்க அப்பாவை பார்த்து அவன் திட்டிக்கிட்டு இருப்பான். ஆனா இவன் சொன்ன எல்லாமே அவங்க அப்பாவுக்கு கேட்டிருக்கும் போல. அவர் இப்ப அப்படியே அவரோட ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் கழட்டி, அர்ஜுன் நான் உனக்கும் உங்க அம்மாவுக்கும் பெரிய கொடுமை பண்ணிட்டேன் தான், ஆனா நான் இப்ப சொல்றேன் என்னோட வாழ்க்கையில லவ்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது உங்க அம்மா மட்டும் தான், ஆனா அந்த டைம்ல எனக்கு இருந்த சிச்சுவேஷன் அப்படி, அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாயிருச்சு, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு அர்ஜுன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா இப்பதான் நம்ம ஹீரோ கிட்ட சாரியே கேட்பாரு. ஆனா இப்ப சாரி கேட்டு என்ன பிரயோஜனம், அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப இப்ப அவங்க அப்பாவும் இறந்து போயிருவாரு. அவ்வளவுதான், இனி நம்ம ஹீரோக்கு சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்ல. இதனாலேயே அவன் அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சு போயிருவான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த குக்கிங் ஷோல தான் காட்டுவாங்க. அதுல நம்ம ஹீரோயின் கூட போட்டி போட போற எல்லாருமே பிரான் ஃபிஷ் அந்த மாதிரி விதவிதமா சமைப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் வாழைப்பூ வச்சு ஏதோ டிஷ் பண்றதுக்கு ரெடியா இருப்பா. இத பார்த்துன்னு அங்க இருக்கிற ஜட்ஜஸே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க, என்ன இப்படி ஒரு சாதாரண பொருளை வச்சு ஃபைனல்ஸ்ல இவங்க குக் பண்றாங்க அப்படின்ட்டு. அதுக்கடுத்து இப்ப எல்லாரும் சமைச்சு முடிச்சிருவாங்க. அப்ப அங்க இருக்கிற ஜட்ஜஸ் எல்லாருமே சரி மாயா நீங்க இவ்வளவு சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சு சமைச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு நம்ம ஹீரோயின் சூப்பரா ஒரு பதில் சொல்லுவா, சாப்பிடுற பொருள்ல இது ஹையானது இது லோவானதுன்னு சொல்லி நம்மளா எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும், எல்லா பொருளுக்கும் தனித்துவமான ஒரு டேஸ்ட் ஒன்னு இருக்கும், அதனால நீங்க அவுட்டர் அப்பியரன்ஸ் வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க, என்னோட சமையலை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க அப்படின்பா. அதே மாதிரி அவங்களும் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் சூப்பரா தான் சமைச்சிருப்பா. அப்புறம் என்ன அங்க இருக்கிற எல்லாரோட டிஷ்ஷை விட நம்ம ஹீரோயின் சமைச்சதுதான் சூப்பரா இருக்கும், அதனால ஆட்டோமேட்டிக்கா அவ தான் அந்த ஷோவோட வின்னராவும் ஆயிருவா. இதனால நம்ம ஹீரோயின் செம ஹாப்பி. ஆனா அப்ப அப்படியே அந்த செஃப் அந்த இடத்துக்கு வந்து பரவாயில்ல மாயா நீ என்னோட ஸ்டூடெண்ட்ங்கிறத ப்ரூவ் பண்ணிட்ட, இப்ப இந்த ஷோல நீ ஜெயிச்சனால நான் சொன்ன மாதிரியே நீ திரும்பி வேலைக்கு வந்து சேரலாம், அதுவும் என்னோட அசிஸ்டண்டா என் கூட நீ எப்பயும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்பா. இதை கேட்க நம்ம ஹீரோனுக்கு ஹாப்பியா தான் இருக்கும். ஆனா அப்ப அப்படியே அவ இல்ல மாஸ்டர் நீங்க என்ன பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்க கூட உங்களுக்கு கீழே வேலை பாக்குறதுல எனக்கு சந்தோஷம் தான், ஆனா அது என்னோட லைஃப் டைம் கோல் கிடையாது, என்னோட ஆசை எல்லாம் நான் தனியா ஒரு ஹோட்டல் வச்சு அதுல நான் ஹெட் செஃபா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. ஆனா அதுக்கு உடனே அந்த ஹெட் செஃப் அப்படியே மாயா இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு நீ ஓவரா உன்னை பத்தி பெருமையா நினைச்சுக்காத, உன்னால தனியான ஒரு ஹோட்டல்ல ரன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு இந்த 2 மாசத்துல என் வாழ்க்கையில நான் எவ்வளவோ விஷயங்களை பார்த்துட்டேன், சோ அதுலயே எனக்கு தேவையான கான்பிடன்ஸ் கிடைச்சிருச்சு, அதனாலதான் சொல்றேன் கண்டிப்பா என்னால ஒரு சீஃப் செஃபா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனோட ஆஃபரை அவ ரிஜெக்ட் பண்ணிருவா. சரி ஓகே இங்க நம்ம ஹீரோனுக்கு எல்லாம் பாசிட்டிவா நடக்குது, நம்ம ஹீரோக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ அவனோட கம்பெனில அவங்க அப்பா இறந்து போனனால அடுத்து சிஇஓவா யார் ஆக்குறது அப்படிங்கிற பேச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ அங்க நடக்கிற போர்ட் மீட்டிங்ல அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பசங்க அப்படியே உட்கார்ந்துகிட்டு எங்களுக்கு தான் லீகலான உரிமை இருக்கு, அதனால எங்களோட ஃபர்ஸ்ட் அண்ணா தான் சிஇஓ ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த அசிஸ்டன்ட்டுக்கு ஒத்துக்க மாட்டான். அவன் அப்படியே இல்ல உங்களோட அப்பா வந்து ஹஜூனை தான் சிஇஓ ஆக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு, அதனால எதுனாலும் நம்ம ஓட்டிங் சிஸ்டம் வழியா போவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்லிடுவான். ஆனா அப்ப அங்க இருந்த அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பொண்ணு ஒருத்தி அப்படியே சரி இவ்வளவு பேசுறீங்களே ஆனா ஹஜூன் இந்த மீட்டிங்கே காணோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் எங்க இருக்கானே தெரியல, இப்படி ஒரு இரஸ்பான்சிபிளான ஆளையா இந்த கம்பெனிக்கு சிஇஓ ஆக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லி அந்த பொண்ணு தடுக்கலான்னு பாப்பா. பட் இருந்தாலும் அங்க சுத்தி இருக்கிற மித்த போர்ட் மெம்பர்ஸும் இல்ல நம்ம பழைய சிஇஓட ஆசை வந்து ஹஜூன் இங்க பாஸா இருக்கணுங்கிறது தான், அதனால நம்ம எதனாலும் ஓட்டிங் சிஸ்டம் வழியாவே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப எல்லாரும் ஓட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஆனா அப்பயும் அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பசங்க எல்லாம் சும்மா இல்லாம சரி நீங்க ஹேஜின் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க ஆனா எங்களுக்கு அந்த நம்பிக்கையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பிளே பண்ணுவாங்க. என்னன்னு பார்த்தா அதுல நம்ம ஹீரோயினுக்கு அவன் ஹெல்ப் பண்றதுக்காக அந்த குக்கிங் காம்படிஷன்ல கலந்துருப்பான்ல அந்த வீடியோ போட்டுருவாங்க. ஏன்னா அவன் பிலிப்பைன்ஸ்ல தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை திருட்டுத்தனமா ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க போல. இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னே போர்ட் மெம்பர்ஸ் ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவாங்க, என்னது கம்பெனில இவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் போய்கிட்டு இருக்கு ஆனா அவர் இங்க இல்லாம பிலிப்பைன்ஸ்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பசங்களும் அப்படியே நான் தான் சொன்னேன்ல ஹேஜின் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாத ஆளு, அவனை நம்பி இவ்வளவு பெரிய கம்பெனி எல்லாம் கொடுக்க முடியாது, இந்த 2 மாசமா அவன் கம்பெனிலே இல்லாம இந்தோனேஷியால ஒரு குக்கா இருக்கான், இது மட்டும் வெளியே வந்துச்சுன்னா நம்ம கம்பெனி பேரும் கெட்டு போயிரும், அது மட்டும் இல்லாம நம்ம கம்பெனிக்கு எக்கச்சக்க லாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே போவாங்க. இதனால அங்க இருக்கிற போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கப்ப இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வந்துருவான். இப்ப நம்ம ஹீரோ அங்க வந்த உடனே ஃபர்ஸ்ட் அங்க எல்லார்கிட்டயும் சாரி தான் கேட்பான், 2 மாசமா பர்சனல் ரீசன்ஸ்னால இங்க இல்லாம போயிட்டேன், அதுக்கு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு
சொல்லிட்டு இப்ப எல்லாரும் முன்னாடியும் ஏதோ சில ஃபைல்ஸ் வைப்பான். அதுல பார்த்தா இந்த கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து இவங்க அப்பா அந்த போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படிங்கிற எல்லா விஷயமும் டீடைலா இருக்கும். இதெல்லாம் காமிச்சு இதுலயே எங்க அப்பா உங்க எல்லாரையும் எவ்வளவு நல்லா ட்ரீட் பண்ணிருக்காருன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆனா அதுக்கு அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பொண்ணு, சரி இப்ப இதெல்லாம் நீ எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ என்னதான் பழைய விஷயங்களை பத்தி பேசினாலும் இப்ப நீ ரீசெண்டா பண்ண தப்பா மறைக்க முடியாதுல அப்படின்ட்டு நம்ம ஹீரோ இந்தோனேஷியால போய் 2 மாசம் இருந்ததே தான் இவ தப்புங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா அப்ப நம்ம ஹீரோ அப்படியே, ஆமா நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் தான், இந்த 2 மாசமா நான் பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டேன் தான், அதனால இந்த எலெக்ஷன்ல இருந்து நானே வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுவான். இதை கேட்டோன்னு இந்த அசிஸ்டன்ட்க்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். ஆனா நம்ம ஹீரோ அதோட அப்படியே நிப்பாட்டாம, எனக்கு பதிலா நான் என்னோட அசிஸ்டன்ட்ட இந்த எலெக்ஷன்ல நிக்க வைக்கிறேன் அப்படின்பா. இதை கேட்டோன்னு அங்க இருந்து எல்லாருமே அப்படியே ஷாக் ஆயிருவாங்க. ஆனா அதுக்கடுத்து நல்லா டிஸ்கஸ் பண்ணி பார்த்தா அந்த அசிஸ்டன்ட்டுக்கும் இந்த எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா அவனுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் ஷேர்ஸ் இந்த கம்பெனில இருக்கும் போல. ஆனா இதுக்கு ஆப்வியஸா அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பசங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனா அப்ப நம்ம ஹீரோ அப்படியே, இந்த கம்பெனியோட முன்னாள் சிஇஓ, அதாவது எங்க அப்பா நான் சிஇஓ இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா என்ன கேட்டீங்கன்னா என்னை விட இந்த கம்பெனியை உண்மையிலே பொறுப்பா பாத்துக்க கூடிய தகுதி என்னோட அசிஸ்டன்ட்க்கு தான் இருக்கு. அதனால அவனும் இந்த எலெக்ஷன்ல நிக்கட்டும், உங்களோட ஓட்டு நீங்க யாருக்கு போடுறீங்களோ போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ இந்த போர்ட் மெம்பர்ஸ் கிட்ட சொல்லிடுவான். சரி இந்த போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம் அந்த அசிஸ்டன்ட்க்கு ஓட் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சா அவங்க எல்லாரும் நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு மரியாதை தெரிவிக்கிற விதமா இப்போ ஹீரோவோட முடிவை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த அசிஸ்டன்ட்க்கே நிறைய பேர் ஓட் பண்ணிடுவாங்க. இதனால இப்ப அந்த கம்பெனியோட சிஇஓவே அந்த அசிஸ்டன்ட்டா மாறிடுவான். அதுக்கடுத்து இந்த கம்பெனி பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் வின் பண்ண வீடியோ தான் பாத்துக்கிட்டு இருப்பான். இப்போ நம்ம ஹீரோயின் ஜெயிச்சனால நம்ம ஹீரோக்கு செம ஹாப்பி. இதே சந்தோஷத்தோட நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணா போன் சுவிட்ச் ஆஃப்னு வரும். சரின்னு சொல்லிட்டு இப்ப ஸ்டெல்லா கால் பண்ணா அவ எடுத்தோடனே நம்ம ஹீரோவை கலாய்ப்பா. நான் ஜாக்குன்னு கூப்பிடுறதா இல்ல ஹர்ஜுன்னு கூப்பிடுறதா? சோ நான் ஆரம்பத்திலே கெஸ் பண்ண மாதிரி நீ ஒரு பெரிய பணக்காரன் தான், ஆனா அது எல்லாத்தையும் எங்க கிட்ட மறைச்சிட்டேல. சரி விடு, பழசெல்லாம் பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, நீ மாயாக்காக தான் எனக்கு கால் பண்ண. பட் ஆனா மாயா இப்ப இங்கே இல்ல, பிலிப்பைன்ஸ்ல இருக்கா அப்படின்ட்டு ஸ்டெல்லா சொல்லுவா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் இப்ப ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு பெரிய செஃப் ஆயிட்டா. அதனால தன்னோட சொந்த கண்ட்ரியிலே போய் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்ப பிலிப்பைன்ஸ் போயிருப்பா. அங்க இப்ப ஒரு பெரிய காம்படிஷன்ல ஜெயிச்சனால அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் பேட்டி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஃபீல் பண்ண நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். அப்ப திடீர்னு ஒரு டாய் கார்ல ஒரு பொக்கே ஒண்ணு வரும், கூடவே ஒரு லெட்டரும் இருக்கும். இந்த டாய் காரை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவா இதை அனுப்பிச்சது நம்ம ஹீரோ தான் அப்படின்ட்டு. இப்ப அப்படியே அந்த லெட்டர் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல நம்ம ஹீரோ, மாயா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். என்னோட பாஸ்ட பத்தி உன்கிட்ட சொல்லாததுக்கு காரணமும் என்னோட சைல்ட்ஹுட்ல வெறும் சந்தோஷமான மூமெண்ட்ஸ் மட்டும் இல்ல, உன் கூட நான் என்னதான் பிலிப்பைன்ஸ்ல கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்திருந்தாலும் அதே பிலிப்பைன்ஸ்ல தான் நான் எங்க அம்மாவை இழந்தேன். சோ உன்கிட்ட என்னோட சைல்ட்ஹுட் பத்தி நான் சொல்ல வரலாம்னு நினைக்கிறப்பெல்லாம் எனக்கு எங்க அம்மாவை பத்தின ஞாபகங்கள் தான் வந்துச்சு. அதனாலயோ என்னவோ நான் என்னோட பாஸ்ட பத்தி உன்கிட்ட பேசவே இல்ல. மத்தபடி உன்னை ஏமாத்தணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. ஐ எம் சாரி மாயா அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டர்ல எழுதியிருப்பான். இப்போ இதெல்லாம் படிச்சு பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு அவன் மேல இருந்த கோபம் கொஞ்சோண்டு லைட்டா குறையும். அதனால இப்ப அவன் வர சொன்ன இடத்துக்கு அவனை மீட் பண்றதுக்காக நம்ம ஹீரோயின் போவாளா. அங்க போனா இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோ ஒரு பொக்கேவை கொடுத்து, மாயா 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்கிட்ட செஞ்சு கொடுத்த ப்ராமிஸை பிரேக் பண்ணிட்டேன். உன்கிட்ட சொல்லாம கொள்ளாம நான் பிலிப்பைன்ஸை விட்டு போயிட்டேன். அதுக்கான பிராயச்சித்தமா நீ சின்ன வயசுல ஆசைப்பட்ட குக்கிங் ஸ்கூலுக்கே இப்ப நான் உன்னை திரும்பி கூட்டு வந்திருக்கேன். இனி நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு என்னோட சாரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்னோட லவ் யூ நீ ஏத்துக்குவியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பான். நம்ம ஹீரோயினுக்கு ஸ்டார்டிங்ல இவன் மேல கொஞ்சம் கோவம் இருந்திருக்கும் தான். ஆனா இவன் இந்த உண்மையை சொல்லாததுக்கு காரணம் எல்லாமே சின்ன வயசுல இவனுக்கு நடந்த பிரச்சனைகள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் இப்ப அப்படி ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஹீரோ கிட்ட, நீ என்னோட வாழ்க்கையில மறுபடியும் வந்தனாலதான் என்னோட வாழ்க்கையில நான் நிறைய சாதிச்சேன். இன்ஃபேக்ட் தைரியமா நான் நிறைய முடிவு கூட எடுத்தேன். சோ இதே தைரியம் எனக்கு காலம் பூரா வேணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளும் நம்ம ஹீரோவோட லவ் அக்செப்ட் பண்ணிக்குவா. ஏன்னா இவன் ஜாக்கா இருந்தப்பே நம்ம ஹீரோனுக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கும் தான். இதுல இவளோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் இவன் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சனையும் நம்ம ஹீரோனுக்கு இவன் மேல இன்னும் லவ் கூடிரும் போல. அதனால அதே இடத்துல வச்சு அவங்க 2 பேரும் அவங்க லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணி ஒன்னு சேர்ந்துருவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த டிராமா இங்க முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ணிருங்க. இதே மாதிரி வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோல வந்து உங்க சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.